ஸோ மார்ச் 22 இந்த வரப்போற சனிக்கிழமை சென்னையில் லவ் கம்யூனிட்டி சர்ச் நடத்தும் ஒரு நாள் கருத்தரங்கம், 1 day செமினார். டாபிக் வந்து யோர் பவர் அண்ட் அத்தாரிட்டி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு இருக்கிற வல்லமையும் அதிகாரமும் இன்னதென்று. இந்த சத்தியத்துல ஒரு நாள் கருத்தரங்கம். ஸோ லவ் கம்யூனிட்டி சர்ச் வந்து என்னை ஹோஸ்ட் பண்றாங்க, என்னை கெஸ்ட் ஸ்பீக்கராக கூப்பிட்டுருக்காங்க இதுக்கு. ஸோ மார்ச் 22 சாட்டர்டே, அதாவது நாளானைக்கு. இந்த சர்ச் வந்து சேலையூர் ஈஸ்ட் தாம்பரம் சென்னையில் இருக்கு. ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் நான் வந்து இதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கிறேன். ஸோ நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-15 பேர், நம்ம ஜூம்ல அட்டன் பண்றவங்களே ஒரு 12-15 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. 12 to 15, எனக்கு சரியா நம்பர் தெரியல. ஸோ இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனாக தான் இருக்கு. ஸோ நீங்க நேர்லயும் வந்து அட்டன் பண்ணலாம், இல்லை நேரில் என்னால் வர முடியாது பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆன்லைன்ல அட்டன் பண்ணலாம். ஆன்லைன்லயும் வந்து என்னால் கண்டினியூஸாக அட்டன் பண்ண முடியல பிரதர், ஏன்னா அந்த ஃபுல் டே என்னால் உட்கார முடியாது அப்படின்னா கவலைப்படாதீங்க. ரெஜிஸ்டர் பண்ற எல்லாருக்குமே ரெக்கார்டிங் கொடுக்கப்படும். ஸோ நேரில் வந்து அட்டன் பண்றவங்களுக்கும் ரெக்கார்டிங் கொடுப்போம், ஆன்லைன்ல அட்டன் பண்றவங்களும் ரெக்கார்டிங் கொடுக்கப்படும். ஸோ சப்போஸ் நீங்க வேற டைம் ஜோன்ல இருக்கீங்க, ஏன்னா இப்போ யூஎஸ், கனடா, நார்த் அமெரிக்கன் டைம் ஜோன்ஸ் எல்லாம் வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா நீங்க ரெக்கார்டிங்லயும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ திரும்ப ரெக்கார்டிங்லயும் பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இஸ் ஒன்லி 500 rupees, வெறும் 500 ரூபா தான். ரொம்ப கம்மியான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தான் வைத்திருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் வந்து இதுல கலந்து கொள்ளணுன்றதுக்காக இதை ரொம்ப கம்மியாக வச்சிருக்கோம். ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க கீழே ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஒரு லிங்க் அனுப்புவாங்க, அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் லிங்க் அனுப்புறேன். ஆல்ரெடி எல்லாருக்குமே நான் லிங்க் இன்னைக்கு ஒரு தடவை எல்லாருக்கும் லிங்க் ஷேர் பண்ணேன். என்னுடைய வாட்ஸ்அப் லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் வந்திருக்கும் ஆல்ரெடி. அதுலேயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ கூகுள் பே ஸ்கேன் அதில் இருக்கும், நீங்கள் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல பிரதர்னா, என்னோட அக்கௌண்ட் நம்பர் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சில பேர்லாம் எனக்கு அனுப்பி விட்டுட்டீங்க. ஸோ எனக்கு அனுப்பினீங்கன்னா நான் அந்த சர்ச்சுக்கு அதை பாஸ் ஆன் பண்ணிடுவேன், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஸோ கண்டிப்பாக அதை கலந்து கொள்ளுங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியம். கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, வல்லமை என்ன என்பதை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில உங்க சூழ்நிலைகளை நீங்களே மாற்றிடுவீங்க. உங்க ஜெபத்தினால, உங்க அதிகாரத்தினால, வல்லமையினால. எனக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள அவருடைய அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு உங்க சூழ்நிலையில நீங்களே மாத்திடுவீங்க. ஆமென். ஸோ கண்டிப்பா இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க கலந்து கொள்ளுங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் லைஃப். என் வாழ்க்கையில இந்த சத்தியம் என்ன பெரிய லெவல்ல என்னை முன்னேற்றி இருக்கு. இந்த சத்தியம் ஆஃப்டர் ஐ கேம் டு நோ அபவுட் திஸ் ட்ரூத், அத்தாரிட்டி இன் கிரைஸ்ட், பவர் இன் கிரைஸ்ட், இதை நான் அறிந்து கொண்ட பிறகு என் வாழ்க்கையில நிறைய காரியங்களை வந்து ஈஸியா ஆயிடுச்சு. நிறைய காரியங்களை என்னால மாற்ற முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. வியாதியின் மேல வல்லமை, சூழ்நிலைகள் மேல வல்லமை, அதிகாரம், பிசாசின் மேல வல்லமை, அதிகாரம். ஆமென். இது எல்லாத்தையும் நீங்க வந்து அன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ளலாம். இது வந்து கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி இதுல நீங்க கலந்து கொள்ளுங்க. ஐ என்கரேஜ் எவ்ரிஒன் டு ஜாயின். ஆமென். நம்மளோட எல்லா வீடியோஸும் யூடியூப் சேனல் ஜே கிரண் பால், ஜே கிரண் பால் என்ற யூடியூப் சேனல் எல்லா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜூம் மீட்டிங்ஸ் எவ்ரி டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே தமிழ்ல நடக்கும், சாட்டர்டே இங்கிலீஷ்ல நடக்கும். ஒரே மீட்டிங் ஐடி, பாஸ்வேர்டு தான் 3943246433, பாஸ்கோட் 777. இதை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டைம் வந்து எல்லா மீட்டிங்ஸும் 8 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். நார்த் அமெரிக்கன் டைம் வந்து 10:30 AM ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ மற்ற டைம் ஜோன்ல இருக்கவங்க நீங்க அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது ஆயிடும். ஆமென். சில நாட்கள்ல இருக்காது, ஏன்னா நான் வெளியில எங்கேயோ ஊழியத்துக்கு போயிடுவேன், அந்த மாதிரி டைம்ல இருக்காது. அப்பனா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இப்போ நீங்க வாட்ஸ்அப் லிஸ்ட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்துடும். ஸோ நீங்க உங்க எனக்கு ரெகுலரா அனௌன்ஸ்மெண்ட் வரணும் பிரதர், மீட்டிங் பத்தி எனக்கு டைரக்டா லிங்க் வரணும்னா என் நம்பரை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. என் நம்பர் 9884160264. என் நம்பரை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க, 9884160264. சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்க நம்பர் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் சேவ் பண்ணி உங்களுக்கு டைரக்டா அது வந்துகிட்டே இருக்கும். டைரக்டா உங்களுக்கு லிங்க் வந்துடும். ஸோ ஒரு நாள் மீட்டிங் இல்லைன்னா அன்னைக்கும் உங்களுக்கு வந்துடும், இன்னைக்கு மீட்டிங் இல்லை அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஆமென். ஸோ எல்லா மெசேஜஸும் யூடியூப் சேனல் இருக்கு, ஜே கிரண் பால். ஸ்கேன் பண்ணீங்கன்னா வரும், இது ஸ்கேன் பண்ணாலும் வரும். எல்லா மெசேஜஸும் அதுல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். லாஸ்ட் டியூஸ்டே பேசின வரைக்கும் அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா பாருங்க, பயன்பட்டு அதனால பயனை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஸோ இன்றைக்கு நம்ம மத்தியில செய்தி கொடுக்கறதுக்கு நம்மளோட இருக்கிறாங்க பாஸ்டர் ஆண்டனி பியோ. பாஸ்டர் ஆண்டனி பியோக்கு அறிமுகம் வேண்டாம், உங்க எல்லாருக்கும் தெரியும்.
பாஸ்டர் ஆண்டனி பியோ வந்து நம்ம ரெகுலரா நம்மளோட எல்லா மீட்டிங்லயும் அவங்க தான் கம்யூனியன் கொடுக்குறாங்க பாஸ்டர். ஒரு 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 ஃபியூ டேஸ் பேக் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பாஸ்டர் ஆண்டனி பியோ அவங்களுக்கு ப்ரே பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு, ரொம்ப மோசமான ஸ்கின் ப்ராப்ளம். அவங்களுக்கு ஹீல் ஆயிடுச்சான். ஆனா 2 வருஷம் கழிச்சு தான் ஞாபகம் வந்திருக்கு. ஃபோன் பண்ணி நன்றி சொன்னாங்க. பரவாயில்ல, அட்லீஸ்ட் 2 வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க அவங்க. ஸோ கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சிஸ்டர் சொன்னாங்க. அந்த சிஸ்டருக்கு இன்னொரு ஒரு சாட்சியும் சொன்னாங்க. அவங்க பையனோட காலும் சரியாயிருச்சு அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி பாஸ்டர் ஆண்டனி பியோட அந்த கம்யூனியன் மெசேஜ் மூலமாக நிறைய பேர் சுகமாக இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. பாஸ்டர் கம்யூனியன் கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு புதிய வெளிப்பாடு வந்திருக்கு கம்யூனியன் பற்றி, அதனால நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று. பாஸ்டர் ஆண்டனியோட ஒய்ஃப் சிஸ்டர் வசந்தா பியோ அவங்க கேன்சர்லேருந்து ஹீல் ஆனாங்க. அந்த டெஸ்டிமோனி வீடியோ ஜே கிரண் பால் என்னோட யூடியூப் சேனல் இருக்கு, அதை நீங்க போய் பார்க்கலாம். கேன்சர் ஹீல்ட் அப்படின்ற டைட்டில் இருக்கு, அதையும் நீங்க போய் பார்க்கலாம். ஆமென். ஸோ பாஸ்டர் வல்லமை ஆண்டவர் யூஸ் பண்றாரு. கடந்த கிட்டத்தட்ட 35-40 வருஷமா பாஸ்டர் ஊழியத்தில் இருக்கிறாங்க. பஹ்ரைன்ல வந்து பாஸ்டரா இருந்தாங்க தமிழ் காங்கிரிகேஷன்ல. அதுக்கப்புறம் இப்போ பாஸ்டர் வந்து இப்போ சென்னையில பள்ளிக்கரணையில் இருக்கிறாங்க. ஒரு 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 சபையில இங்கிலீஷ் காங்கிரிகேஷன்ல இப்போ பாஸ்டரும் பாஸ்டரோட மனைவியும் இப்போ அந்த இங்கிலீஷ் காங்கிரிகேஷன்ல பாஸ்டரா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்க தான் நம்மளோட செய்தியை பகிர்ந்து கொள்ள போறாங்க. ஸோ பாஸ்டர் வெல்கம், இட் இஸ் அ ஹானர் டு ஹேவ் யூ வித் அஸ். ஸோ ப்ளீஸ் பாஸ்டர், யூ கேன் டேக் ஓவர். தேங்க்யூ பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவதாக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களை பார்க்கவும் ஜூம் மூலமாக நீங்கள் என்னை பார்க்கவும் கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவதாக அன்பு சகோதரர் கிரண் பால் விசுவாசித்து அதுக்கு அவர் கொடுத்த அந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கலன்னா உங்களெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சிருக்காது. அதனால என்னை நம்பி அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. ஸோ கர்த்தருக்கு மகிமை உண்டாக. அவர் கொடுக்குற பலத்தினால, அவர் கொடுக்குற ஞானத்தினால செஞ்சுட்டு வர்றேன். ஸோ எல்லா துதியும் கனமையும் மகிமையும் அருளாத இயேசு கிறிஸ்து ஒருத்தரையும் உண்டாவதாக. ஸோ இப்போ இந்த நாளில் கூட சில காரியங்களை பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த எபிரேயர் 4:12 படிப்போம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா இருபுறம் கற்குள்ள பட்டயம். நான் பேசும் பொழுது அது உங்களையும் குத்துது, என்னையும் குத்துது. ஸோ அந்த தேவனுடைய வசனத்தை பற்றி இந்த இந்த ஈவினிங் வழியில நம்ம சில காரியங்களை பார்க்க போயிடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டாரு. புதுசாக வீடு கட்டியிருக்கேன், மேலே வாட்டர் டேங்க் வச்சிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நானும் போட்டேன். போய் சொன்னேன், கொஞ்சம் சிவில் தெரியும், இன்ஜினியரிங் தெரியுதுனால சொன்னது, இந்த பாருங்க பாஸ்டர், மோட்டர் போட்டால் தண்ணி போத்த மாதிரி தெரியுது, ஆனால் டேங்கே ஃபுல்லாக மாட்டேங்குது. எப்போ பார்த்தா ஆஃப் டேங்க் தான் இருக்கு. 500 லிட்டர் 5000 லிட்டர் கெப்பாசிட்டி சின்டாக்ஸ் டேங்க் மாதிரி மஞ்சள் கலரில் வாங்கி வச்சிருக்காரு. அப்போ என்னடா இது, ஏன் இப்படி தண்ணி? நானும் போய் பார்த்தேன், போடுறாரு, 1 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு, ஆஃப் டேங்க் மேலே ஏற மாட்டேங்குது. அப்புறம் சரி சொல்லிட்டு, ஓகே நம்ம தண்ணி வருதான் பார்ப்போம். கீழே போய் செக் பண்ணி பார்த்தா சம்புலேருந்து எடுக்க அந்த போர்வெல்லேருந்து வர தண்ணி வருது. அப்புறம் திருப்பி மேலே எங்கே போய் டேங்க்குக்கு முன்னாடி போகும்போது எங்கே குறையும் பார்த்தா அங்கேயும் தண்ணி போகுது. பட் தரமாக செக் பண்ணி பார்க்க ஒரு கொஞ்ச நேரம் எல்லா இடத்தையும் ஏன் வர மாதிரி தண்ணி விழுது, உள்ள சத்தம் கேட்குது, தண்ணி விழுது, ஆனால் நிரம்ப மாட்டேங்குது, எல்லோ கலராக இருக்கு. அப்புறம் தடவி பார்த்தா there is a minute crack on the back side of the tank. அதுல இருந்து தண்ணி சீப்பாகி வெளியே போயிட்டே இருக்குது, தண்ணி டேங்க் நிறைய மாட்டேங்குது. அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாம சர்ச்சுக்கு போறேன், தசம ஒழுங்கா நான் கொடுக்குறேன், பாஸ்டிங் பிரேயர்ல கலந்து கொள்றேன், வேதத்தை தினம் தவறாமல் வாசிக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு திக்கட்ட விதவைகள், ஆதரவற்ற அனாதை பிள்ளை எல்லாருக்கும் செய்யறேன், எல்லா காரையும் செய்யறேன். பட் என்னுடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் தர மாட்டேங்குது? வை மை பிளஸிங்ஸ் ஆர் ஸ்டில் ஹிண்டரிங்? ஏன் என்னுடைய ஆசீர்வாதம் தடைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ கிராக் இன் த டேங்க். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு கிராக் விழுந்துருது. அதனால தான் அது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டாவது பார்க்கும்போது என்னதுன்னா, ஆசீர்வாதம் வந்து தடைப்படுது. இன்னைக்கு அதை குறித்த காரியங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு என்ன பண்ணணும்னா, சில காரியங்களை நம்ம செய்யணும், சில காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ வந்தோம், பிறந்தோம், போனோம், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் அப்படி இல்லை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நம்ம காமிக்கணும் மற்றவங்களுக்கு.
ஒரு விக்டோரியஸ் லைஃப் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் டு த பீப்புள் சரௌண்டிங் எஸ், நம்ம சுற்றி உள்ள மக்களுக்கு நம்ம வாழ்க்கையை ஒரு உதாரணமா காமிக்கணும். அப்படி காமிக்கும் பொழுது சில காரியங்கள் நம்ம செய்யணும், சில காரியங்களை செய்யக்கூடாது. அப்ப வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது சில காரியங்கள் சொல்லும் பொழுது செய்யணும், சில விட்டுவிடும் பொழுது இதை கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முதல் 5 புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது ஆதியாகமம், யாத்திராகமம், அப்புறம் லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இதெல்லாம் 5 புஸ்தகம் தோரா என்று அழைக்கப்படும். ஹெபிரேய மொழியில தோரா என்று அழைப்பார்கள். இந்த தோரால பாத்தீங்கன்னா மொத்தமாக 613 கட்டளைகள் இருக்கிறது. 613 கமாண்ட்மெண்ட்ஸ். அதை 2 டிவைட் பண்ணிருக்காங்க. ஒன்னு பாசிட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ், அனதர் ஒன் கால்ட் ப்ரோஹிபிஷன் கமாண்ட்மெண்ட்ஸ். 248 பாசிட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ் என்னன்னா டூ 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 டூ. 365 நெகட்டிவ், அதாவது ப்ரோஹிபிட்டட் கமாண்ட்மெண்ட்னா டோன்ட் டோன்ட் டோன்ட், டோ நாட் டோ நாட் டோ நாட், அப்படி ஒரு கட்டளைகள் இருக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு டூ நாட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜிங் அதர்ஸ், மற்றவங்களை நியாயம் தீர்ப்பது. ஓகே, அதை பத்தி தான் இந்த ராத்திரி வேளை நம்ம விவரமாக நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரை படிப்போம். மத்தேயு 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அல்லேலூயா. இந்த மத்தேயு 7:1-5 நீங்க அடிக்கடி படிச்சு தியானம் படிக்கணுங்க. அப்ப என்ன சொல்லிருக்காரு? நியாயம் ஜட்ஜ் நாட் so that we will not be judged. இப்ப பாத்தீங்கன்னா there are many commandments. பாத்தீங்கன்னா கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பயப்படாதிருப்பாயாக. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் ஆல் ரிலேட்டட் டு சம் ஆக்ஷன்ஸ். அதாவது நம்முடைய சரீரத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு பயம். எப்படி வருது? எமோஷன், ஃபீலிங்ல பயம் வருது. அப்போ அதே போல மர்டர், கத்தி எடுத்து ஒருத்தனை குத்திரும், ஒரு ஆக்ஷன். பட் இந்த ஜட்ஜிங் அதர்ஸ், நியாயம் தீர்க்காதிருப்பாங்கிறது என்னன்னா நாவல வருது. ஓகே, அப்போ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த டங் நாட் இன்வால்வ் இன் அதர் திங்ஸ். டூ நாட் மர்டர், டூ நாட் கமிட் அடல்டரி, டூ நாட் ஸ்டீல், டூ நாட் ஃபியர். டங் இஸ் நாட் இன்வால்வ்டு. பட் இதுல நியாயம் தீர்க்க என்ன பாத்தீங்கன்னா நாவு இன்வால்வ் ஆகிறது. அப்போ பல டைம் நம்ம பார்த்து என்ன பண்றோம்னா ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்காந்துட்டு நம்ம மற்றவங்க நியாயம் தீர்க்கிறோம். சில பேர் அதை என்ஜாய் பண்றாங்க. மற்றவங்களுக்கு நியாயம் தீர்க்கிறதுல என்ஜாயிங் ஆல்சோ. ஜட்ஜிங் அதர்ஸ் சின். நல்லா ஞாபகம், ஜட்ஜிங் அதர்ஸ் இஸ் a sin. இப்போ ஒரு இப்போ மற்ற கட்டளையும் பார்த்தீங்கன்னா டூ நாட் மர்டர் யூ பி பர்டன் போடல ஆண்டவரே. டூ நாட் கமிட் அடல்ட்ரி, அதுக்கு ரிவர்ஸ் போடல. டூ நாட் ஸ்டூபிட் யூ வில் பி ராப்டு, அப்படி போடல. பட் இதுல பாத்தீங்கன்னா டூ நாட் ஜட்ஜ் அதர்ஸ், பட் என்ன பண்ணுங்க, யூ வில் பி ஜட்ஜ்டு. டூ நாட் ஜட்ஜ் நாட் that you will not be judged போட்டுக்க. நியாயம் தீர்ப்பாய். அது வசனம் 1 வசனீங்க 7:1 ப்ளீஸ். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நீங்கள் கொலை செய்யாதபடாதபடிக்கு மற்றவர்களை கொலை செய்யாதிருப்பாயன்னு போடல. கொலை செய்யாதிருப்பாய ஃபுல் ஸ்டாப். இங்க என்ன போட்டுங்க, நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்பட. யார் தீர்க்கப்பா? பிதாவை தேவன் நம்ம தீர்ப்பாரு. குற்றவாளி தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளின்னு தீர்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ரெப்பர்கஷன், இம்மிடியேட் ரெப்பர்கஷன் காமிக்குது. ஜட்ஜ்னா so that you will not be judged வருது. அப்போ இந்த கட்டளைக்கு மட்டும் there is a repercussion, immediate, அந்த கவுண்டர் அட்டாக் வருது நமக்கு ஆண்டுட்டு இருந்து. அப்போ ஒரு அது நம்ம we should be very careful that இங்க என்ன வேணும்னா இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு எல்லாம் பண்றோம். பட் இந்த ஜட்ஜ் அவன் அப்படிதான், இவங்களை எப்படிதான் சொல்ல முடியாது, கிராக் விழுந்துருது. நீங்க எவ்வளவுதான் பயசா இருந்தா நீ காலையில 3 மணிக்கு தேவனோட உருவாடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா அன்டில் இந்த வசனத்துப்படி செஞ்ச ஒரு இருந்துன்னா there is a tank crack in the syntax tank. வாட்டர் போயிட்டே இருக்குது. நீங்க உட்காந்து மண்டே உடைச்சிட்டு why my prayer is not answered, ஏன் எனக்கு இந்த மாதிரி என்னுடைய ஆசீர்வாதம் தடைப்படுறதுக்கு காரணம் என்னன்னு நீங்க ஒவ்வொருத்தரையும் தலையை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க.
ஒவ்வொரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் காணிக்கை கொடுத்து சொல்லுங்கய்யா, கைதாக்கு தலைமையில கை வச்சு சொல்லுங்கன்ட்டு. ஆனா என்ன நடக்குதுங்க? உங்களை அறியாமலே நீங்க தேவ மனுஷனையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களையும் உங்க கூட பிறந்த சகோதர சகோதரி நியாயம் தீர்க்கிறீங்க. எனக்கு அன்பானவர்கள், மிக முக்கியமா சொல்றேன், இந்த நியாயம் தீர்க்கிறது வெரி வெரி டேஞ்சரஸ். அதை நம்ம ஒரு காலம் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம போகும்போது நீங்க புரிஞ்சுக்கோங்க. எப்படி ஐ எம் ஸ்டெப் பை டைம் டேக்கிங் டு யூ, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. அப்போ ஜீசஸ் கிளியர்லி சேஸ், ஹவ் வி ஜட்ஜ் அதர்ஸ் யூ வில் பி ஜட்ஜ்டு பை காட். நம்ம எப்படி மற்றவங்க நியாயம் தீர்க்கிறோமோ அதே போலதான் தேவன் நம்ம நியாயம் தீர்ப்பார். யோசிச்சு ஹவு பேட் இட் வில் பி. நம்ம சும்மா இவனுக்குலாம் ஒண்ணும் தெரியாது சும்மா சொல்லிட்டு போயிடும். அப்ப இப்ப ஆண்டவர் சொன்னாரு, இப்ப நம்ம சொல்றோம் இவெல்லாம் ஒண்ணுமே லாய்க்கு இல்லை, இவெல்லாம் என்ன மினிஸ்ட்ரி பண்ண, இவன் சர்ச்சைக்கு அவர் லாய்க்கு இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு நம்ம சின்னது சின்ன வார்த்தை தான், ஆனா அவரு மாபெரும் தேவன் சொல்றாரு, நீ பர்வத்துக்கு வர லாய்க்கு இல்லைன்றாரு. நம்ம சொல்ற நீ சர்ச்சைக்கு வர லாய்க்கு இல்லைன்னு ஒருத்தரை பார்த்து சொன்னோம்னா அவர் சொல்ற நீ பர்வத்துக்கு வர லாய்க்கு இல்லையா அப்படின்னு. நம்ம சொல்றது சின்னது, அவர் சொல்றது பெருசு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆன் த அதர் ஹேண்ட் we need to pray for them instead of passing judgment. சரிங்களா? இப்ப பாருங்க, ஒரு சமயம் ஒரு தகப்பனும் ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு மகனும் ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. அப்பா இந்த பக்கம் வந்திருக்காரு, பையன் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கான். அந்த பையனு பக்கத்துல ஒரு வயசு இன்னொரு கப்பல் உட்கார்ந்துருக்காங்க. இந்த ட்ரெயின் போன உடனே ஸ்டார்ட் மூவ் ஆகுது. அந்த பையன் கையை வெளியிட்டு அப்படியே இந்த காத்து போற காத்துல கையை அப்படியே அடிக்கிறத நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்றான், அந்த மாதிரி அந்த மரங்கள்லாம் பின்னாடி போகுது. ட்ரெயின்ல போகும்பொழுது ட்ரெயின் முன்னோக்கி போகுது, மரங்கள் பாசிங் பை. டேடி டேடிக்கு பாருங்க மரங்கள்லாம் பின்னாடி போகுது டேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமாப்பா ஆமாப்பா தம்பி, ஆமா தம்பி அப்படின்றாரு. அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் சொல்றான், அந்த மாதிரி இந்த பக்கத்துல கப்பல் என்னடா இவன் எப்படி பேசுறான், 25 வயசு பையன் என்ன இந்த மாதிரி பேசுறான், மரங்கள்லாம் பின்னாடி போகுதுன்னு சொல்றானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அப்போ டேடி டேடி இங்க பாருங்க பெரிய குளம் இருக்கு பாருங்க, அந்த குளத்துல ஃபுல்லா அந்த இது ஆடு மாடுலாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு பாருங்களேன், வாத்துலாம் போயிட்டு இருக்கு பாருங்களேன். ஆமா தம்பி ஆமா ஆமா நானும் பார்த்தேன் நல்லா இருக்கேன். மறுபடியும் இந்த கப்பல் மறைச்சு பாக்குறாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு போகும்பொழுது கிளவுட் ஆகி என்ன இது மேகம் போயிட்டு இருக்கு. அப்போ சொல்றான், டேடிக்கு பாருங்க மேகமும் நம்மளோட ட்ரெயினோட வந்துட்டு இருக்கு அப்படின்றான். ஆமாப்பா மேகமும் நம்மளோட தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு மழை விழுது. மழை விழுந்தோடனே தண்ணி கையில படுது. பட்டோடனே டேடி பாருங்க மழை தண்ணி கையில எல்லாம் படுது, சில்லுன்னு இருக்கு பாருங்க அப்படின்னு. ஆமாப்பா தம்பி, இந்த அம்மாவுக்கு இந்த கப்பலுக்கு பொறுக்கல, இது டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பா பத்தி கேட்கிறாரு, ஏங்க உங்க பையனை இந்த அந்த ஊர்ல நல்ல ஒரு டாக்டரை பார்த்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட கூட்டு போய் காமிக்க கூடாதா என்ன இப்படி கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க சொன்னது ரைட்டு தாங்க. அப்பா அந்த கப்பலை பார்த்து சொல்றாரு, நீங்க சொல்ற ரைட்டு, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரோம், என் பையனுக்கு 25 வயசு கழிச்சு இப்பதான் கண்ணு தெரிஞ்சது அப்படின்றார். இந்த 2 பேரும் மூஞ்சி அப்படி செத்து போச்சு. என்ன, do not be too quick to judge others unless you know all the facts. அப்ப அவர் பொறுமையா சொல்றாரு, ஏன் கரெக்ட் தாங்க, இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து பையனை கூட்டிட்டு வரேன், ஏன்னு தெரியும்னா இப்பதான் முறையா உலகத்தை கண்ணால பாக்குறோம், ஒரு ஆபரேஷன் ஆகி கண்ணு அவனுக்கு கிடைச்சிருக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ அது நம்ம டூ குவிக் நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம், அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்தது பார்ப்போம் பாருங்க, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 13 25 வரை படிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனம் 13 25 வரை. அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே, ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது.
அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி, இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். பாருங்க, ரைட். இப்போ இந்த சினாரியோ நமக்கு தெரியும். இப்போ வந்து பிலாத்து சொல்றாப்புல, நானும் இவரிடத்து ஒரு குற்றமும் காணல, நான் அனுப்பிச்ச ஏறோதும் இவரிடத்து ஒரு குற்றம் காணல, அதனால தண்டித்து விட்டுருவேன் சொன்ன உடனே இந்த ஒரு கும்பல் வெளியே நிக்குது. பஞ்ச் ஆஃப் பீப்புள் ஸ்டாண்டிங் அவுட் சைட். நோ 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 நோ, அவனை விடக்கூடாது, அவனை தண்டிக்கணும். என்ன தண்டிக்கணும்? குருசிப்பைன்றாரு. அப்ப இவர் கேட்கிறாரு, என்ன தப்பியா பண்ணா? ஒண்ணும் பண்ணல, அவனை விட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நோ நோ நோ, குருசிப்பையும் என்ன சொன்னாங்க? பிளாத்துவ அவன் சீடன் தூக்கி இறக்கி விட்டுட்டு இவங்க போய் இந்த பஞ்ச் ஆஃப் பீப்புள் எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு இவங்க நியாயம் தீர்க்கிறாங்க, இயேசு மேல நியாயம் தீர்க்கிறாங்க. இந்த பஞ்ச் ஆஃப் பீப்புள் டுக் த அத்தாரிட்டி, அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு, ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கொண்டு, பிலாத்து கையில இருந்து அதிகாரத்தையும் நீதி கொடுக்கறதையும் புடுங்கிக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க? உட்கார்ந்து இயேசுவை நியாயம் தீர்க்கிறாங்க. நியாயம் தீர்த்து இவரை குருசிஃபை பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரிதான் இந்த சேம் வே நம்மளும் என்ன பண்றோம்னா, வித்தவுட் நோயிங் அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் அண்ட் பிஹேவியர் நம்ம என்ன பண்றோம்? நியாயம் திருத்துறோம். பாருங்க, நியாயம் திருத்தது வந்து ஒரு கட்டளை. எப்படி களவு செய்யாதிருப்பாயோ, திருடாதிருப்பாயோ, விபச்சாரம் செய்யாதிருப்பாயோ என்ற கட்டளை போய் இந்த கட்டளையும் ஒரு கட்டளை, நியாயம் திருக்காதிருப்பாயாக என்பது கட்டளை. இப்படி நியாயம் திருத்தீங்கன்னா அது வந்து ஒரு சின். இப்போ வந்து ஒரு பாஸ்டர் வந்து ஒரு டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி ஒரு பையில நிறைய பாட்டில் வச்சு நிக்கான்னு வச்சுங்க. ஓகே, பாக்குறவன சொன்னா, அந்த பாஸ்டர் நேற்று பார்த்தேன், இவர் எப்படி டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி ஒரு பை நிறைய பாட்டில் வச்சு நிக்கிறாரு, அவரு தண்ணி அடிப்பார் போல தெரியுது அப்படி இவன் ஒருத்தர் சொல்ல, அந்த விஷயம் போய் அவர் பேச்சை கெட்டு போயிடும். அவர் வெயிட் பண்றது, அவன் ஒரு பையன் ஸ்கூட்டர் வந்து பிக் பண்ணது கடைக்கிட்ட இருந்து டாஸ்மாக் கிட்ட நில்லுங்க சாயா, நான் உங்களை பிக் பண்ணிட்டு போறேன்னு சொல்லியிருப்போம். அந்த ஸ்கூட்டர் வெயிட் பண்ணிருக்காரு. பாட்டு உள்ள பார்த்தா தேங்காய் எண்ணெய் பாட்டில், கடலை எண்ணெய் பாட்டில், அப்புறம் நல்லெண்ணெய் பாட்டில், அப்புறம் இந்த ஸ்குவாஷ் வாட்டர் இது இருக்குல்ல, மேங்கோ ஸ்குவாஷ், அந்த மாதிரி பாட்டில் 4-5 பாட்டில் கிடைக்கு பைக்கில் வச்சிருக்காரு. How do you guess that the bottle, all the bottle, liquor bottle எப்படி guess பண்ண முடியும்? You saw the person standing next to a shop. You saw the person having a bag full of bottles. So 1 + 1 2 கணக்கு என்ன பண்ண உடனே நியாயம் தீர்த்துறோம். அதான் இந்த மக்கள் இந்த பஞ்ச் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க, இயேசு சிறுவர் அறியும்ட்டு பைலட் பிலாத்து உன் கையில அதிகாரம் கிட்ட ஏன்ட்ட அதிகாரத்தை கொடுத்துரு, நீதி நியாயத்தையும் நாங்க நியாய திருப்பி எங்க கையில கொடுத்துரு, நாங்க பாத்துக்கிறோம், இயேசு என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்பல் பண்ணுறாங்க. அப்போ இப்ப நம்ம பண்ண இந்த மாதிரியான அந்த இது சின்ன என்பதை நம்ம பார்த்து விட்டோம். இப்போ ஒரு லைக் a judge sitting on a judgment seat, passing judgment on others without properly analyzing the case and without knowing the complete detail. தரவா அனலைஸ் பண்ணாம, தீர விசாரிக்காம, ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஐடியா மனசுல வச்சுட்டு இவன் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க சொல்லி நம்ம ஜட்மெண்ட் பார்த்து, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் அண்ட் வித் கான்சிக்வன்சஸ். அதை மறக்கவே கூடாது நம்ம. அப்போ இப்போ இந்த ஒரு கும்பல் பார்த்தீங்களா, இயேசுவை சிறுவர் அறியுன்ட்டு இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா, இந்த அறையும் சத்தம் போட்டு சொன்ன இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா, அந்த கும்பல் யாருன்னு பார்ப்போம். ஒன்று, இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா எப்பவும் பார்த்தா இந்த பரிசேயரும் அந்த வேதபாரரும் சொல்லுவாங்க. பரிசேயரும் வேதபாரரும் இருப்பாங்க, பாரிசீஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பரிசேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூத ஜனங்கள்ல ஒரு பகுதியானவர்கள். சாஸ்திரம், சம்பிரதாயம், சடங்காச்சாரம் இவங்களெல்லாம் ஒழுங்காக பின்பற்ற நினைக்கிறவங்க. மற்ற மக்கள் அதாவது மற்ற யூதர்களோட தாங்கள் ரொம்ப அந்த தெய்வீக தன்மை உள்ளவர்களாகவும் மற்றவர்களிடம் சேராம தனித்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யார்ட்டையும் மிங்கிள் பண்ண மாட்டாங்க. என்னமோ அவங்க வாழ்ந்த கூச்ச மாதிரி அவங்க மக்கள்கிட்ட மூவ் பண்ணாம தனியா ஒதுங்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பரிசேயர். சதுசேயர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, யூத ஜனத்தில் நல்ல படித்தவர்களாக, மிகுந்த தேர்ச்சி பெற்ற தோராவத எல்லா தரையில படித்தவங்களாக, யூதரின் தலைவர்களாக விளங்கினார்கள். அதான் நியாய பிரமாணத்தை பின்பற்றது அச்சு பிளகாம நியாய பிரமாணத்தை பின்பற்றுவாங்க. மற்றவங்களையும் பின்பற்றுவதற்கு செய்வதில் மிகுந்த அக்கறை. நீனும் ஃபாலோ பண்ணு, நீனும் நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணு என்று சொல்லி அக்கறை கொண்டவர்கள் விளங்கினார்கள். இந்த 2 கும்பல் தான், ஒன்னு பரிசேயர், ஒன்னு வேதபாரர். இப்போ இவங்க 2 பத்தியும் பார்க்க உங்களுக்கு எனக்கு என்ன தோணும்? ஓஹோ, சமுதாயத்துல நல்ல செல்வாக்கு பெற்றவங்க, சமுதாயத்துல நல்ல சிறந்தவங்க தான். ஒருத்தர் நல்லா படிச்சு இதா இருக்காங்க, ஒருத்தர் வந்து சாஸ்திர சம்பந்தம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி போயிட்டாங்க, நல்லது பண்றாங்க சமுதாயத்துக்கு.
அவங்க ரொம்ப சிறந்தவங்க தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நமக்கு தோணுது. ஆனா மனுஷன் பார்க்கிற விதமாக தேவன் பார்ப்பதில்லை. நமக்கு எல்லாத்தையும் தெரியும் இல்லையா? மனுஷனை முகத்தை பார்க்கிறோம், தேவன் எங்க பார்க்கிறாரு? உள்ளத்தை பார்க்கிறாரு. ஓகே. அப்போ இவரை பத்தி அருமை ரட்சகர் மீட் பண்ண இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பார்ப்போமா? மத்தேயு வாங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 12:39 12:39. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. எங்க போய் பார்த்து ஆண்டவருக்கு ஏதோ ஒரு மிரக்கல் பண்ணாலுமே உடனே இந்த 2 குரூப் போயிரும். இது உண்மையா பண்ணாரா இல்லையா? இன்னொரு நாள் உங்களுக்கு மேசியானிக் மிரக்கலை பத்தி நான் பேசுறேன். மேசியானிக் மிரக்கல் எது நடந்தாலும் உடனே இவங்க போயிடுவானுங்க. நீ எப்படி பண்ண, ஏது வச்சு பண்ண, என்ன ஏது உண்மையா? 2 குரூப் தான். அப்போ வேற வர மாட்டேங்குது. எங்க பார்த்தாலும் நீங்க பார்த்தீங்க பரிசேயரும் வேத பார்க்கிறோம், பாரிசியன் ஸ்கிரைப்ஸ் 2 பேர் தான் நிப்பானுங்க. நிப்ப அது என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், ஓட்ட உடச்சல் எதா இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு நியாயம் தீர்க்கிறதுக்கு அப்ப நின்றுவானுங்க. அப்ப அவங்கள பார்த்து நம்ம இப்பதான் சொன்னேன், நம்ம பார்வையில இவங்க 2 பேரும் சமுதாயத்தில் மிகுந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி தோணுகிறது. ஆனால் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்காங்களா? கெட்டு போன விபசார தலைமுறை. வெரி ஸ்ட்ராங் வேர்டு ஆண்டவர் யூஸ் பண்றாரு. கெட்டு போன பொல்லாத கெட்டு போன விபசார தலைமுறை. இன்னைக்கு நம்ம தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கோம்? அவருக்கு ரொம்ப பயசுங்க. எப்ப பார்த்தாலும் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் தான் போட்டு வருவார் சர்ச்சைக்கு. மீசு கூட வைக்க மாட்டாரு. தலையை பின்னாடி தான் சீவார். என்ன போட்டு நல்ல பளபள என்ன போட்டு தலையை பின்னாடி சீவிட்டு பயபக்தியா கையில வலது கையில ஒரு கருப்பு பைபிளோட தான் வருவாரு. பிரவுன்லாம் கிடையாது, கருப்பு பைபிள். அது கருப்பு செருப்பு தான் போட்டு வருவாரு. அப்போ அவங்க பார்வைனா உள்ளது பாக்குறவர் என்ன சொல்றாரு? இப்படிதான் ஸ்கைப்ஸ் இருந்தாங்க, பரிச்சயத்தை இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்? அவங்கள பார்த்து கெட்டு போன விபசார தலைமுறைன்னு சொல்றேன் அப்படின்ட்டு. இன்னும் பாத்தீங்களா? இன்னும் மத்தேயு 23 போங்க. மத்தேயு 23 அப்படி ஒரு 2 அப்படி போட்டுவாங்க பிரதர். அதுல பாத்தீங்கன்னா இது 23 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அவர் வருஷம் அவர் சொல்லிட்டு வர்றாரு. சிஸ்டர் விஜி வாசிங்க டக்குன்னு 13 verseல. எங்க பாத்தீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயோன்னு வருது. உங்களுக்கு ஐயோ மதிகேட்டரே, குருடரே, சர்ப்பங்களே, வீயன் பாம்பி குட்டிகளே. எப்படி சொல்றாரு வருது அங்க பார்த்தா, woe to you scribes and Pharisees, hypocrites, fools, blind, serpents, brood of vipers, evil and adulterous generation. சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு ஆண்டவர். அப்போ நம்ம பார்க்கிற பார்வையில் வேற, ஆண்டவர் பார்க்கிற பார்வை வேறே என்பது இதுல இருந்து தெளிவா தெரிகிறது. மற்றவங்களை நியாயம் திருப்பி இந்த 2 சாராரும் அடிச்சு பிடிச்சி முன்னாடி நிற்பாங்க. நம்ம போய் இன்னைக்கு நியாயம் தீர்த்துட்டு வரலாம், வா 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 அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இவங்க போயிடுவாங்க. மத்தேயு 7:7-1 மறுபடியும் வாசிப்போம். மத்தேயு 7. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ரைட், ஓகே. அதே போல லூக்கா 6 வாங்க. லூக்கா 6:41-42 படிங்க. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனை, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனை, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆமா, இந்த பாருங்க, ஒரு சின்ன ஒரு படம் காமிக்கிறேன் பாருங்க. இந்த படம் தெரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன டாட் தெரியுதா? கடுகு மாதிரி சைஸ்ல. எஸ். தெரிஞ்சா எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. காமிக்கிறேன். ரைட்டா? அப்போ ஒரு சின்ன டாட் தெரியும். இதுதான் யார் கண்ணில் இருக்கு? மற்றவங்க கண்ணில் இருக்கு. ஓகே, இது மற்றவங்க கண்ணில் இருக்கு. அப்படின்னா ஆண்டவர் என் கண்ணில் என்ன இருக்குன்னா இப்படி இருக்கு. என் கண்ணில் என்ன இருக்கு? பெரிய ஒரு உட்டன் லாக், ஒரு பெரிய மரத்துண்டு, விறகு துண்டு மாதிரி பெருசா ஒன்று இருக்கு. அதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லாம் திருநெல்வேலி சைட்லாம் பாத்தீங்கன்னா மாடியில் வந்து இப்பதான் கான்கிரீட் போடுறாங்க. அந்த காலத்துல மரம் இது வச்சு உத்தரம் வச்சிருப்பாங்க. ஒரு ரீப்பரா பெரிய பெரிய விட்டு போட்டு அது மேல கிரண் பால் பதெல்லாம் தெரியும், அது மேல ஒரு இதெல்லாம் போட்டு அப்புறம் தான் மாடி கட்டுவாங்க. ஸோ இப்படி படுத்துட்டு பார்த்தா நமக்கு தெரியும் அந்த உத்தரம் பெரிய பீமா போற மாதிரி தெரியும் அது. ஓகே, அதை சொல்றது அவ்வளவு பெரிய பீம், 20 அடி பீம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. அது உன் கண்ணுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ மத்தவங்க கையில கடுகை விட சிறுசா இருக்கு ஒரு டாட்டு, அதை போய் எடுக்கும்போது சொல்றியான்னு கேட்கிறாரு. உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் நோக்கி, சகோதரன் உன் கண்ணில் இருக்க திரும்ப எடுத்து போடட்டும் என்று சொல்லுவது எப்படி?
மாயக்காரனே, முன்பு உன் கண்ணீருக்கு உத்தரத்தை எடுத்து போடு, பின் உன் சகோதரன் கண்ணீர் இருக்கிறதை திரும்ப எடுத்து போட வகை பார்ப்பாய். ஒரு ரொம்ப ஹார்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஏன்னா நம்ம பாக்குறது இல்லை, நம்ம கிட்ட என்ன எத்தனை வண்டி இருக்குன்னு நம்ம பார்க்காம மத்த அவர் அப்படி இவர் இப்படி அவங்க அம்மா அப்படி அந்த இப்படி சொல்லி நம்ம பாஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். எந்த அளவியால் அளப்பீர்களோ அந்த அளவியால் உங்களுக்கு அளக்கப்படும். இது வந்து பேஸ்ட் ஆன் என்னன்னா சோயிங் அண்ட் ரீப்பிங். சோயிங் விதைப்பும் அறுப்பும். அது வசனம் 1 ஜெனசிஸ் 1 நினைக்கிறேன் கடைசியில் விதைப்பும் அறுப்பும் மாடிக்கிழமை உலகம் உள்ளாரும் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்பிரிச்சுவல் லா. ஸ்பிரிச்சுவல் லா என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல விதைக்கணும் அப்புறம் தான் அறுக்கணும். இல்லை பல அடுத்த பிற்பாடு விதை பெறணும்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் லா. அந்த லாவை மாற்றவும் முடியாது. அப்போ விதைப்பும் அறுப்புன்னு சொல்லும் பொழுது இஃப் யூ சோயிங் பை ஜட்ஜிங் அதர்ஸ் தென் யூ வில் ரீப் த சேம் பை யூ. தக்காளி விதைச்சிட்டு கத்திரிக்காய் பறிக்கிறது இல்லை. நம்ம நியாயத்தை மட்டும் நியாயம் தீர்த்துட்டு எனக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படி கிடையாது. எண்ணத்தை விதைச்சேன், நியாயத்தை விதைச்சேன், நியாயத்திற்கு விதைச்சேன், மத்தனை நியாயம் தீர்த்தேன், ஜட்ஜ்மெண்ட் விதைச்சேன். ஸோ ஐ வில் ரீப் ஜட்ஜ்மெண்ட். அதான் சொன்னாரு, டூ நாட் மர்டர் ஸோ யூ வில் நாட் பி மர்டர்னு சொல்லுது அவரு. டூ நாட் ஜட்ஜ் ஸோ தட் யூ வில் நாட் பி ஜட்ஜ்டு. அதான் ரொம்ப ரொம்ப வைட்டல் பாயிண்ட், ரொம்ப முக்கியமானது. அப்போ மனுஷன் எதை விதைக்கிறானோ, ஜெனசிஸ் 8:22 இருக்கு. ஜெனசிஸ் 8:22 மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே தான் அறுப்பான். ஒரு சமயம் ஒரு அமெரிக்க தேசத்துல ஒரு ஃபேமஸ் ஒரு லேடி ப்ரீச்சர் இருக்காங்க. அவங்க ஆஃபீஸில் ஒரு அம்மா வேலை செஞ்சிச்சு. அந்த அம்மா வேலை செய்யும்போது ஷீ காட் ப்ரெக்னென்ட். அதனால அவங்களுக்கு இந்த மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மார்னிங் சிக்னஸ் வந்தோடனே அடிக்கடி லீவ் போட ஆரம்பிச்சிட்டு. இந்த அம்மா ஒரு நாள் ஆஃபீஸ் போகணும், அந்த அம்மாவை காணும், அந்த லேடி காணும். என்ன ஆச்சு, இந்த லேடி வரல? இல்லை அவங்க ஃபேமிலி வே அவங்களுக்கு வந்து அடிக்கடி மார்னிங் சிக்னஸ் வருது அப்படின்னு. மார்னிங் சிக்னஸ் இதாவது அதெல்லாம் சும்மா கதை, அவங்க சேலரி கட் பண்ணு, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் நல்ல ஞாபகம், ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த ஊழியக்காரமா பாஸ் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் த லேடி அண்ட் கான். ஓகே, ஆஃப்டர் 3 இயர்ஸ் வச்சுட்டாங்கல்ல. இது திருப்பி வரணும், அறுக்கணும்ல. எப்படி இருப்பாங்க? 3-4 வருஷம் திஸ் ஊழியக்காரமா காட் ப்ரெக்னென்ட். பார்த்தீங்கன்னா அதே மார்னிங் சிக்ஸ் வெரி பேட். ஷீ ஹேட் அ வெரி பேட் மார்னிங் சிக்னஸ். டாக்டர் எல்லாம் மருந்து கொடுத்து பார்த்தாங்க, போக மாட்டேங்குது. அந்த மார்னிங் சிக்ஸ் இருக்குது. எந்திரிச்ச உடனே வாமிட்டிங், எப்படி ரொம்ப டென்ஷன். அப்புறம் ஆண்டவர்கிட்ட பார்த்துட்டு உட்காந்து, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்றேன் போக மாட்டேன், ஏன் போக மாட்டேங்குன்னு கேட்டால் ஆண்டவர் காமிச்சாராம். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா உங்க ஆஃபீஸில் வேலை செஞ்சிச்சு, அந்த அம்மாவுக்கு மார்னிங் சிக்னஸ் இருந்துச்சு இல்லை? அப்போ நீ என்ன சொன்ன? நீ டிட் யூ ஹேவ் கம்பேஷன் டுவர்ட்ஸ் ஹர்? நோ, யூ பாஸ் ஜட்ஜ்மெண்ட் செய்து சும்மா கதை விடுறா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது சும்மா சேலரி கட் பண்ணி சொன்னீங்களா, நவ் யூ ஆர் ஷோ பண்ணிட்டா, இப்போ ரீப் பண்ற அப்படின்னு. உடனே ஷி ஃபெல் டவுன் அண்ட் கிரைடு, ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சுக்காண்டு சொல்லிட்டு அந்த லேடியை கூப்பிட்டு அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு தட் சிக்னஸ் லெஃப்ட். We must be very careful about what we are doing with the passing judgment. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 3-11 ஒரு இதை பார்க்கலாம். 3:8 யோவான் 3:8 பார்ப்போம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். 8:3 யோவான் 8ஆம் அதிகாரம். I'm reading 3:8. சாரி என்னோட 3:8 பாருங்க. அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, பாருங்க இங்கே யாரு நம்ம தான் பாரிசேஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ், வேற யாருமே கிடையாது, வேற யாரும் வர மாட்டேன். இவனுக்கு தான் எங்க பார்த்தாலும் மூக்க நுழைச்சு பண்ணி நிற்பாங்க மொதல் ஆட்களா. சரி, அந்த ஸ்திரியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன இருந்தீங்கன்னா அந்த அது செய்ததை கண்ணால் கண்ட சாட்சி இருந்தால் தான் அந்த குற்றம் செல்லுபடியாகும். சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் நாட் அலௌடு. அப்போ அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த ஆக்ட்ல அவனை தப்ப விட்டுட்டாங்க. யார? அந்த ஆளை தப்பி இந்த பொண்ணை மட்டும் பிடிச்சி வராங்க. பிடிச்சி வந்து ஜீசஸ் அந்த ஸ்டோரியை பார்த்து எல்லாரும் தெரியும், ஜீசஸ் வந்து விடுறாங்க. விட்ட உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கறதுக்காக அந்த 2 கும்பல் வந்து நிற்கிது. அப்போ சொல்றாங்க, அந்த மனுஷனை தப்பி விட பண்ணிவிட்டார்கள். யூத வழக்கப்படி விபச்சாரம் செய்வதை கண்ணால் கண்ட சாட்சி இருந்தால்தான் அந்த குற்றம் செல்லுபடியாகும். சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் நாட் அலௌடு.
ரோமன்ஸ் என்ன பண்ணாங்க, they did not, அந்த சமயத்தில் ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க, ஆண்டு கொண்டிருந்தாங்க. அவங்க they will not allow you Jews to give death sentence to anybody. Then death sentence will be carried out by Roman soldiers only. அவங்க ரோமர் அரசாங்கம் தான் அந்த டெத் சென்டென்ஸ் அலோவ் பண்ண, இவங்க பண்ண முடியாது. இவங்க வந்து கேள்வி போடுறாங்க ஆண்டவர்கிட்ட, இந்த பொண்ணு விவசாயத்தை பிடிபட்டிருக்கா, இப்போ இவளை என்ன செய்யணும்? மோசே நியாயப்பிரமாணம் சொல்றாரு, கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்றாப்ல. அப்ப இவரு ஆமா நீங்க கல்லெறிஞ்சு கொள்ளுங்க சொன்ன மோசே நியாயப்பிரமாணத்துக்கு தேவன் ஒத்துக்கிட்டாருன்னா, இவன் என்ன பண்ண, he is transgressing against Roman law. ரோமன் லா என்ன சொல்றது? nobody take the law in their hands and stone that lady. அப்ப கேபிட்டல் பனிஷ்மெண்ட் given by only ரோமன்ஸ். அப்போ ரெண்டாவது அப்படி இல்ல இல்ல நீங்க அவளை ஐ மீன் இல்ல அவளை மன்னிச்சு விட்டுரும், அவளை விட்டு லெட்டர் கோ அப்படின்னா நீங்க நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணல, மோசைக்கு எதாக பாவம் செய்றீங்க அப்படின்ட்டு போடும். இந்த ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷன் உங்க மாட்டி விட்டாரு, இயேசுவை மாட்டி விட்டாங்க. மாட்டி விட்டு பாக்குறாங்க என்ன பண்ணுவாரு. சர்வ ஞானம் படைத்த தேவன் அவர் சொல்றாரு, அவருக்கு நல்ல வசந்த பாருங்க, ஒரு பெரிய கும்பல வந்திருக்கு, சின்ன பசங்க பெரிய ஆளுக்கும் நிறைய கும்பல நிக்குது. அந்த பொண்ணை நடுவில் வச்சுட்டு இயேசு உட்கார்ந்துருக்காரு, இந்த கும்பல நிக்குது, என்ன பண்ண போறான்ட்டு அவர் சொல்றாரு, உங்களில் இந்த மாதிரி பாவம் இல்லாதவன் என்று சொல்ல, உங்களில் இந்த மாதிரி பாவம் இல்லாம உங்களில் பாவம் என்ன போட்டு சொல்றாருன்னா, உங்களில் பாவம் இல்லாதவன். டெஃபினட்டா அந்த குரூப்ல யாராவது ஒருத்தர் 2 பேராவது அந்த விபச்சாரம் செய்யாம இருந்திருப்பான், ரைட்டா? இவர் எந்த மாதிரி சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தாலும், உங்களில் இந்த மாதிரி பாவம் செய்யாம எவனோ அவன் முதல் கல்லை எடுத்து அடிக்கணும், ஒருத்தர் எடுத்து டக்குன்னு தெரிஞ்சிருப்பான், ஏன்னா அவன் விவசாயம் செஞ்சிருக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் வெகு ஞானமா சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல் எறிய கூடவன். அப்ப என்ன, அது சின்னவன் முதல் எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி பாவம் முதலில் கல் எறிய கிடவன். இங்கேயும் நம்ம அவங்க இந்த 2 பேருடைய இதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு இதை பார்க்கலாம். நம்பர்ஸ் என்னாகும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒண்ணு. நம்பர் என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வரை எல்லாம் நோட் பண்ணீங்க, அப்புறம் வீட்டுல போய் படிங்க ப்ளீஸ். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். பாருங்க, இப்போ இங்க வந்து என்ன நடக்குன்னா, மோசே, ஆரன், மிரியம் எல்லாம் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அப்போ இங்க வந்து சொல்றாரு, அப்போ அவன் வந்து ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டாப்ல மோசே. அதை பத்தி அப்படியே பேச்சு எடுத்துட்டு அப்படியே வந்து எங்க முடிக்கிறாங்கன்னா, ஏன் கர்த்தர் மோசை கூட தான் பேசுறாரு, எங்களை கூட தான் பேச மாட்டாரா அப்படின்னு கேட்டு. இந்த அம்மா யாரு? மிரியம் யாரு? மோசையோட சகோதரி யாரு? அது வந்து வசனத்தை பாத்தீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அப்போ அந்த மிரியம் என்ன தீர்க்கதரிசியும் தம்புரதை எடுத்துக்கொண்டு பெண்களோட அடனமாடி கர்த்தர் மேமையா வெட்டு சேர்ந்த பாடிட்டு வரான்னு ஒரு verse இருக்கு. அப்ப இவன் வந்து யாரு? ஒரு தீர்க்கதரிசி. இந்த மரியம் வந்து ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்ற மோசேவுக்கு மட்டும்தான் பேசினாரு, எங்களுக்கு ஒன்றும் பேசுறது என்று கர்த்தர் அதை கேட்டார். பாருங்க, தட்ஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். நம்ம நானும் கிரண் பால் பேசுறோம், ஒரு சோவன்ஸை பத்தி பேசுறேன்னா 4வது மனுஷனா ஒருத்தர் 3வது மனுஷன் கேட்கறது யாரு? கர்த்தர் கேட்கிறார். அதனால we must be very careful about what we are talking about others. கூட ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு, இல்ல யாருமே சும்மா சொல்ல முடியாது, ஒருத்தர் கேட்டுட்டாரு, அவர் கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. அப்ப நம்ம ஒருத்தரை பத்தி தப்பா பேசணும்னா ஒருத்தர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தம் உள்ளவனா இருந்தான். 3ஆம் வசனம். சடுதியில் கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்க 3 பேரும் புறப்பட்டு ஆசாரி கூடது போறாங்க என்றார். வாசிங்க தொடர்ந்து 4ஆம் வசனம். சடுதியிலே 5 வசனம் படிங்க. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன்.
என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். இவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை ஓகே, என்ன தண்டனை பாத்தீங்களா? குஷ்டரோகம். எந்த நோயினாலும் கை சும்முனது, கால் சும்முனது, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதெல்லாம் பாளையத்துக்குள்ள இருக்கலாம். ஆனா அந்த குஷ்டரோகம் வந்தவங்க பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும், ஊருக்குள்ள வர முடியாது. அவ்வளவு பெரிய தண்டனை. அவர் மோசையை பத்தி சாட்சி கொடுக்குறாரு. என் தாசன் போது என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன் அவன் மோமோன் அவன் பேசுனேன், உண்மை அப்படி சொல்றாரு. சர்டிபிகேட் கொடுக்குறாரு, அவனுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு ஆண்டவர். அப்போ இது வந்து அந்த அப்போ ஃபீல் பண்றாங்க, நான் புத்தியனமா பேசிட்டேன், என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு தீர்க்கதரிசியை நான் என்ன சொல்லப்பட்ட கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஒரு தீர்க்கதரிசியாக மரியாமும் தம்பூரை எடுத்துக்கொண்டு பெண்களோட ஆடி பாடி போன அந்த தீர்க்கதரிசிக்கு இந்த வருதுன்னா ஏன்? பிகாஸ் ஆஃப் ஜட்ஜிங். கர்த்தர் அவரோட தான் பேசினாரோ, எங்கிட்ட பேச மாட்டாரோ? நாங்களும் தீர்க்கதரிசி தானே. அப்படி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மேட்டிமை எண்ணம் வந்ததுனால இம்மிடியேட் அடிச்சார் ஆண்டவர். கரெக்டா? பட் இன்னைக்கு வந்து ஒருவேளை அப்படி அடிக்காம இருக்கலாம். பட் நம்ம சோ பண்ணது வந்து ரீப் ஆயிடுவோம். அது மட்டும் ஞாபகம். ஸோ அப்போ குஷ்டம் வந்தது. அந்த அப்போ அதுக்கப்புறம் அவருடைய ரெப்ரிகேஷன் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்துடும். இதுக்கு என்ன காரணம்? ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது. இப்போ அதே ஊழியக்காரம்மா வாழ்க்கையில ஒரு நடக்குது ஒரு காரியம். என்ன சொல்றேன்னா, இந்த அம்மா வந்து அமெரிக்க தேசத்துல ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்துக்கு போறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு மீட்டிங், ஒரு பெரிய பேனர் வச்சிருக்காங்க, சோ பேசுறாரு அப்படின்ட்டு. அப்ப அது பார்த்துட்டு இந்த இவரெல்லாம் என்னது பேச போறாரு, இவரெல்லாம் நாய்க்கல, சும்மா ஒரு இதுதான் வந்தாதான், இவங்கெல்லாம் சரியா பேச மாட்டாரு. அது பெயிண்டிங் போனா அனாயிண்டிங்கே இருக்காது, சும்மா வால் போஸ்டர் போட்டு பேனர் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு தாங்க ஊருக்கு போயிட்டாங்க. அடுத்த தாங்க போக வேண்டிய ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க, அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. போய் முதல் நாள் மீட்டிங் பேசுறாங்க, பவுன்ஸ் ஆகுது பேசுறது, மக்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, பவுன்சிங் பேக். அவங்க எவ்வளவு செலவு பண்ணி 3 நாள் மீட்டிங் கன்வென்ஷன் வச்சிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டே மீட்டிங்ல ஷீ குட் ஃபீல் தட் இஸ் பவுன்சிங் பேக். பவுன்சிங் பேக் என்னன்னா, அது சொல்லப்பட்ட வசனங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாம திருப்பி வருது அவங்களுக்கு. அதாவது மக்கள் வந்து என்ன சொல்றது, ரிலக்டண்டா இருக்காங்க. அப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உடனே ரூமுக்கு வந்து உட்கார்ந்து அழுகுறாங்க. என்ன ஆண்டவரே, அங்க இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இவங்களும் நிறைய செலவு பண்ணி மீட்டிங் பண்ணிருக்காங்க, ஏன் இதுல அனாயிண்டிங் இல்ல, என்னுடைய மீட்டிங் ஏன் அனாயிண்டிங், எங்க நான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் டெல் மீ, ஐம் சாரி. அழுகணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ வரும் பொழுது ஒரு மாநிலத்தை ஒரு ஊரை தாண்டி வந்தில்ல, அங்க வந்து ஒரு பேனர் போட்டது ஒரு ஊழியக்காரன், அவனையும் என்ன ஊழியக்காரன் தானே, அவனை பத்தி நீ எப்படி தப்பா பேச போச்சு? Why did you pass such a judgment comment on him? அவன் மீட்டிங்ல அனாயிண்ட் இருக்கு இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ இப்ப அந்த மீட்டிங் போனியா? இல்ல. அந்த ஃபேஸ் எங்கேயோ படிச்சது, யாரோ சொன்னதை கேட்டு why did you pass judgment against him? நீ சோ பண்ணல, இப்பதான் ரீப் ஆகுது உனக்கு. அப்புறம் உடனே மன்னிப்பு கேட்டு கன்ஃபஸ் பண்ணி அந்த 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 பாஸ் ஜட்ஜ்மெண்ட் நல்லிஃபை பண்றேன் இன் ஜீசஸ் நேம் சொல்லிட்டு வந்தோடனே அடுத்த மீட்டிங்ல அனாயிண்டிங் கேம் அப்பான் ஹிம். அந்த மீட்டிங் ஃபுல்லா வந்துச்சு, பவுன்ஸ் ஆகல. அதாவது நம்ம வந்து நம்ம வந்து வெரி கேர்ஃபுல் அபவுட் பாசிங் ஜட்ஜ்மெண்ட் அப்பான் காட்ஸ் அனாயிண்டட் பீப்புள். இவெல்லாம் என் புல்பிட்ல இருந்து பேச வந்துட்டான், இவனுக்கு என்ன யோக்கியது இருக்கு, இங்கிலீஷே ஒழுங்கா தெரியாது, சும்மா வேஷம் போடுறான் என்று சொல்லி நியாயம் திருப்பது கேலி உண்டாகுமா ஆயிரும். ஸோ let us not judge others, especially God's anointed one and God's ordained ones. ஆல்சோ ஊழியக்காரங்க, சபை தலைவங்க, மிஷனரிமார்கள், இவங்களை பத்திலாம் யாருமே நம்ம தப்பா பண்ணக்கூடாது. அங்க தாவீது வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சவுலை கொண்டது எத்தனையோ சான்ஸ் கிடைச்சது. அவன் சொல்லிட்டான், கர்த்தர் நாயன் பண்ணு மேல கைகளை உயர்த்துவது எப்படி, ஈஸியா கொண்டு இருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ்
சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு 10,000 சொன்னதுனால அந்த அந்த பிட்டன்ஸ் வந்துச்சு அவனுக்கு. வந்தவனா எப்படியே கொண்டு அப்போ சான்ஸ் கிடைச்சா கூட அவன் சொல்றான், நான் ஒரு தெல்லு பூச்சி, நீங்க என்ன துரத்திட்டு வரீங்க கேட்கிறான். ஆண்டவர் நிறைய சான்ஸ் கொடுத்தாரு, அவன் நினைச்சா கொண்டிருக்கலாம். ஆனா சொல்றான், கர்த்தர் அனாயின் பண்ண அந்த தாசனுக்கு எதாவது கையில உயர்த்துவது எப்படி சொல்லிட்டு அப்படின்னு ஆண்டவர் உயர்த்தினார். அதாவது நம்ம வந்து ஒரு நீட்டா ஒரு நல்ல கோட் சூட் போட்டு ஒரு ப்ரீச்சிங் ஒருத்த வந்தார்னா, இவரெல்லாம் பந்தாங்காட்டி, இவனுக்கும் கர்த்தருக்கு என்ன உறவு இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம ஒரு பாஸ் பண்ணிடுறோம். ஒரு நல்ல ஷூ போட்டு ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணி ஒரு கோட்டு சொல்லுவீங்களே யூஎஸ்ல, ஒரு அது என்ன கோட்டு பேரு, என்ன பாஸ்டர், ஒரு யூஎஸ்ல ஒரு கோட் ஒண்ணு விற்பாங்க, பிளேசர் ஒன்று, ரொம்ப ஒரு பேர் பிராண்டட் பேரு, ப்ரூக்ஸ் பிரதர்ஸ். ப்ரூஸ் என்ன அது நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா பாக்குறோம்ப்பா, பெரிய பந்தா கட்டி வந்துட்டான் பாரு, இவங்கெல்லாம் என்ன பேச போறான்ட்டு நம்ம நினைச்சிரும். அதே நேரத்துல நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் வெள்ளை வேஷ்டி, வெள்ளை ஜிப்பா, கருப்பு பைபிள், நோ மீச, தலை பின்னாடி பாரு, என்னையோட தலை தூக்கிட்டு பின்னாடி வந்தாருன்னா, இவர் தான் தேவ மனுஷன். யூ see, you don't know his personal relationship with the Lord. அந்த 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 சூட்டு போட்ட வந்து காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சு எவ்வளவு அந்நிய பாஷை பேசி கர்த்தர் சமுத்திரத்தை வந்திருக்கு உனக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனா இவர் தூங்கி எழுந்து பல்ல வலிக்கு நேரம் அங்கேயும் ஜிப்பாவி வேசிக்கிட்டு வந்தாருன்னா நம்ம சொல்லிட்டோம், இல்ல இல்ல கர்த்தர் சமுத்திரம் நேரம் எழுந்து வராரு, கர்த்தர் வழி எழுந்து வந்து காரை வந்து விட்டு உட்கார வச்சு போப்பான்னு சொல்லி சொல்ல முடியுமா? we don't know. ஆக்சுவலா அதான் சொல்றேன், மோசே வந்து எப்படி அந்த ஃபேஸ் ஆஃப் இட் ஜஸ்ட் பிகாஸ் எத்தனை கல்யாணம் பண்ணதுனால ஒரு அந்த ஃப்ளூக்ல கமெண்ட் அடிக்கிறாவா, பட் டூ யூ நோ ஹிம் ஹவு மச்? எதுக்கு தான் உடனே அந்த நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ தப்புற உடனே சாச்சாம விழுந்துருவாப்ல மோசே, குப்புறம் விழுந்து அழுதுகிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் அதான் படிக்காம மோசே குப்புறம் விழுந்து கிடந்தான், மோசே குப்புறம் விழுந்து கிடந்தான்ட்டு. தட் இஸ் a relationship between him and the Lord. we don't know. அதனால ஒரு ஊழியக்காரரை பத்தி நம்ம கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி we don't know his actual relationship. ஓகே, இந்த பாருங்க, ஒருவேளை எலெக்ஷனை பத்தி ஒரு ஊழியக்காரர் சொன்னது போயிட்டு இருக்கலாம், அந்த வருஷம் இப்படி பொன்னாக விளையும், பூமியெல்லாம் பொன்னாக இருக்கும், ஆனா தக்காளி பார்த்து 1 கிலோ 99 ரூபா போயிட்டு இருக்கும். ஆனா என்ன சொல்லுவாரு, சொல்லிப்பாரு 1ஆம் தேதி பூமியெல்லாம் பொன்னா இருக்கும், 1 கிலோ பொண்ணு தங்கெல்லாம் ஒரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அதை வச்சு நம்ம சொல்லிக்க முடியாது. அவரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரெயின் ரிலேஷன் சொல்ல முடியாது. we don't know. அவர் வீட்டில் போய் பார்த்தோமா நம்ம, எத்தனை மணிக்கு காலையில் இருந்துச்சு ஜெபம் பண்றாரு, எத்தனை மணிக்கு ஊழியத்துக்கு போறாருன்னு தெரியுமா? தெரியாது. ஸ்டேஜுக்கு வந்து பேசாதான் தெரியும். அப்படி தெரியாத பட்சத்துல ஒரு காரியத்தை பத்தி டெஃபினட் தெரியாத we should not pass any comment, ஜட்ஜ் பண்ண போயே கூடாது. அதனால we must be very careful about அந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி you should be very careful about this thing. But sometime I will English வந்துரும். ஓகே, அதனால just bear with me. ஓகே, அப்புறம் வந்து சம்டைம் நம்ம நீதிமான்களாகவும் மற்றவர்களை அற்பமாக எண்ணி நியாயம் தெரிக்கிறோம். வெளித்தோட்டத்தை வச்சு நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக கர்த்தருடைய ஊழியத்தில் உள்ள ஒரு சகோதரனையோ சகோதரியையோ மிஷனரி மாதிரியோ பத்தி எந்த வந்து இப்ப தெரிஞ்சு ஒருவேளை அவங்களை அப்படி தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சா கூட அவங்களுக்காக திறப்பின் வாசல் நம்ம ஜெர்மன் வழிய we should not pass any judgment on them. It's very very bad. அது பண்ணக்கூடாது, அதை வச்சுங்க. அப்புறம் ஆண்டு சொல்றாரு, வெளிப்பார்வைக்கு படித்தவர்களாகவும் வல்லவர்களாகவும் போல காணப்படுகின்ற அந்த பரிசேய சதுசேயரை பார்த்து உள்ளிருந்தனை அறிகிற தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்றாரு, ஒயிட் வாஷ் டூம் அப்படின்னு சொல்றாரு, ஐயோ என்று சொல்றாரு. அப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கல்லறை எப்படின்னு, நமக்கு எல்லாம் தெரியும். நீங்க வந்து கீழ்பாக் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க, மார்புல்லாம் போட்டு சிலுவெல்லாம் பயங்கர டெக்கரேஷன்ல சிலுவெல்லாம் வச்சு அவரு நித்தியத்துக்குள் பிரவேசித்தார், என்னமோ மாலெல்லாம் போட்டு உள்ள கூட்டம் மாதிரி நித்தியத்துக்கு 8ஆம் தேதி பிரவேசித்தார், உலகத்தில் 8ஆம் தேதி வந்தாரு, நித்தியத்துக்கு பிரவேசி 8ஆம் தேதி எல்லாம் போட்டு ரோஜா சொல்லி சுத்தி பாத்தியெல்லாம் கட்டி ரோஜா செடிகளை வச்சு சூப்பரா இருக்கும். ஆனா அந்த கல்லை தூக்கிட்டு பாத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும், அழுகி போன மாம்சமும் எலும்பும் தான் இருக்கும். அதே போலதான் அவர் சொல்றாரு, நீங்க வந்து வெளியே நல்லா இருக்கீங்க, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி இருக்கீங்கன்னு பரிசேய பத்தி சொல்றாரு, பரிசேயரை பத்தியும் சட்டம் அந்த ஸ்கைபை பத்தியும் சொல்றாரு, வேத பிரமாணிக்க பத்தியும் சொல்றாரு அவரு. இதே போல மற்றவர்கள் நியாயம் இருக்கும்பொழுது இயேசு நமக்கும் சேர்த்து சொல்றாரு,
எப்படி அந்த பரிசேயருக்கும் வேத பாரகருக்கும் நான் வந்து வெள்ளடிக்கப்பட்ட கல்லுன்னு சொன்னனும், வெளியே நல்லா இருக்காங்க, உள்ள எலும்பும் அழுகின மாம்சம் இருக்குதோ, அதே போல நீ மற்றவங்களை பார்க்கும்போது இயேசு என்ன நினைப்பா தெரியுமா? ஏண்டா டே உன்கிட்டயே ஒரு வண்டி அழுக்கு இருக்கு, இந்த அழுக்க வச்சு நீ மற்றவனை போய் நீ வந்து நியாயம் தீர்க்கிறியா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு அவர். அதனால மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அப்போ அந்த நீ என்னடனா அதே நேரத்துல அந்த மனுஷனை பத்தியும் அந்த சகோதரன் சகோதரியை பற்றியும் நியாயம் தீர்க்கிறாய். கூட நம்ம சொந்தத்துல கூட மாமா அத்தை பிள்ளைங்க இவங்கள கூட நம்ம சடனா நியாயம் தீர்த்துறோம். நம்ம தான் அதேதான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் ஷீட்டு ஜீசஸ் கொஞ்சம் வெளியே வாங்க, நீங்க உட்காருங்க, நான் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஷீட்ல உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நியாயம் தீர்க்க வேண்டியது இருக்கு, அதான் அப்படி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்குது. இப்ப வந்து இப்ப என்ன நடக்கும், மற்றவங்களை நியாயம் தீர்க்க என்ன நடக்கும் பார்ப்போம். ஓகே, ஒண்ணு வந்து நான் சொன்ன நியாயம் தீர்ப்பது பாவம். எது நியாயம் தீர்த்தோம்னா நம்மளும் நியாயம் தீர்க்கப்படுவோம். சோயிங் அண்ட் ரீப்பிங் மறந்துடாதீங்க. ஜட்ஜிங் அதர்ஸ் இஸ் a sin. ரெண்டாவது how we judge will be judged by God to others. அதான் சொல்லிக்காது, இம்மிடியட் கவுண்டர் ஆக்ஷன் will be upon us. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா அப்ப அந்த என்னதுன்னா தகுதி இல்லாமல் நாம் மற்றவர்களை நியாயம் தீர்த்தால் நாம் தண்டனை அடைவோம். நமக்கு தகுதி யாரும் கொடுக்கல. இப்ப நீ கூப்பிட்டு கூப்பிட்டு இன்னிலேருந்து எல்லா ஊழியர்கள் நீ நியாயம் தீர்க்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னாருன்னா நம்ம நியாயம் தீர்க்கலாம். நமக்கு அந்த மாதிரி கொடுக்கல அவரு. நியாயம் தீர்ப்பு அவருக்குரியது, நமக்குரியது கிடையாது. அப்ப எதை விதைக்கிறோமோ அதான் அறுப்போம். அதுவும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தருக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களை நியாயம் தீர்த்தால் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாவோம். விரிய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை பார்த்தோம். ஆகவே கவனமாக இருக்கணும். ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்படும். நான் முதல்ல சொன்ன அந்த டேங்கை ஞாபகம் வச்சுங்க, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு, சாலிடு அந்த இது ஃபைபர் பாடி, தண்ணி உள்ள போகுது எல்லாம் போகுது, ஆனா என்ன ஃபில் ஆக மாட்டேங்குது, கேப், இந்த டாப்புக்கும் கேப், ஏன் தண்ணி சீப் ஆகிட்டு இருக்கு. அப்போ உங்க ஆசீர்வாதம் ஜபத்துக்கு பதில் தாமதமாகும். hindrance will be there. அப்ப அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது அப்போ ரெண்டாவது வாட் ஷுட் பி என்னுடைய ஆட்டிடியூட் என்ன இருக்கு, நம்ம ஜட்ஜிங்ல அதர்ஸ் சொல்லும்போது என்னுடைய இது ஆக்ஷன் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இப்ப நான் சப்போஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கிரண் பால் பதர் யோசிக்கிறேன், கிரண் பால் பதர் நியாயம் தீர்க்க போறேன். அப்போ நியாயம் தீர்க்க தோணுது. அப்ப என்ன பண்ண இன்ஸ்டா ஆஃப் தட் ஒரு நிமிஷம் எடுத்துட்டு அவர்கிட்ட குட் குவாலிட்டிஸ் என்ன, அவருடைய நல்ல தன்மைகள் என்ன இருக்கு அவர்கிட்ட, அவர் போய் தெரியாத இல்லை, அவர் சிரிக்கிறது எனக்கு பிடிக்கும், அவர்கிட்ட நான் பேசுறது கிடையாது, பட் அவர் எனக்கு சிரிக்கிறது எனக்கு பிடிக்கும். அப்போ அவருடைய நல்ல குவாலிட்டியை கண்டுபிடிச்சு அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே, அப்போ அந்த ஒருவேளை நமக்கு தெரிஞ்சு அந்த ஊழியர் ஏதாவது தப்பு பண்றாரோ அப்படின்னா நம்ம அவருக்காக ஜெபம் பண்ணணும். நாளைக்கு கேட்பார் ஆண்டவர், நிற்கும் பொழுது கணக்கு கொடுக்கணும். உங்கள்கிட்ட சொன்னேன், எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். வீணான பேசின வார்த்தைகளுக்கும் கணக்கும் பொழுது கேட்பாரு, அக்கௌண்ட் கேட்பாரு. உனக்கு தெரியும்ல இந்த ஊழியக்காரர் வந்து காதுக்கு வந்துச்சுல, இப்போ ஏதோ தப்பு பண்றான்னு தெரியுதுல்ல, நீ இருக்க ஒரு வார்த்தை ஆண்டவரே அவர் மண்ணியும் வழி நடத்தும் சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தையா ஜெபம் பண்ணேன்னு கேட்பாரா இல்லையா? அப்போ முகத்தை நம்ம எங்க தூக்கி வைப்போம் நம்ம. ஸோ வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இப்போ நோ தட் அந்த பார்த்து தப்பு பண்ண தெரிஞ்சதுன்னா நம்ம உடனே ஆமா அவர் அப்படிதான் சொல்லாம இல்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நீ என்னைக்கு ஒருத்தரை பத்தி பேசணும், மூணாவதா இயேசு கிறிஸ்து கேட்டுட்டு இருக்காரு. ஓகே, அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப ஒருவேளை நீங்க மற்றவங்களை அப்படி நியாயம் தீர்த்தீங்கன்னா ஆண்டோட மன்னிப்பு, ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஜூம்ல இருக்க எத்தனை பேர் இருக்கீங்களோ, ஒருவேளை நீங்க வந்து மற்றவங்களை நியாயம் தீர்த்தீங்கன்னா இது ரைட் டைம் நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர்கிட்ட நான் மன்னிச்சுங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்களை பண்ற, ஒருவேளை அவர் தெரிஞ்சுதான் நீ உங்களுக்கு தெரிஞ்ச சரி கண்ணார பார்த்துருக்கீங்க தப்பு பண்ண தெரிஞ்சிருக்கு, பட் இருந்தாலும் நீங்க நியாயம் தீர்க்க கூடாது. கூப்பிட்டு நீங்க பேசலாம், என்ன இப்படி இதெல்லாம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லலாம், பட் நியாயம் தீர்க்க கூடாது. இதை போய் இன்னொருத்தர் பேசவும் கூடாது. பேசும்பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு அது. ஸோ அது ரொம்ப அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்துக்கணும். அப்போ ஆண்டோட மன்னிப்பு கேட்கணும், அந்த சகோதர சகோதரி மன்னிப்பு. அப்புறம் நீங்க என்ன பண்ணும், இந்த மைட்டி நேம் இயேசு கிறிஸ்து வெளியிடப்பட்ட நாமத்துல அதை அந்த கேன்சல் த ஜட்ஜ்மெண்ட் வேர்ட்ஸ் விச் ஐ ஸ்போக்கன், என் வாயிலிருந்து வந்த நியாயம் தீர்க்கிற வார்த்தைகளை ஒன்றும் என்ன கருகி போவதாக
அது விளையாமல் போவதாக என்று அந்த விதை ஒண்ணு செத்து போவதாக என்று சொல்லி நீங்க பேசணும். இந்த பக்கம் தலைக்கு மேல பறவை பறக்கிறத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா தலை மேல அந்த பறவைகள் முட்டை இருந்து நம்ம தடுக்கலாம். கூடு கட்டுறதை நம்ம தடுக்கலாம். தட்டி விட்டுறலாம். ஆனா சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணும் பண்ண முடியாது. அதே போல நமக்கு எண்ணங்கள் வரும். பல பேரை பத்தி நம்ம கேள்விப்படுறோம். ஆனா என்னன்னா நம்ம வந்து அவங்கள பத்தி நியாயம் தெரிவிக்க கூடாது. அடுத்தது வந்து என்ன பாத்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஏரியால அவர் வந்து பணத்துல நிறைய ஸ்பெண்டில் பண்ணிட்டாரு. அப்படி ஏதாவது செய்தி வந்துச்சுன்னா, ஜட்ஜ் பண்ற அவர் நியாயம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெர்ஃபெக்ட்டா அந்த ஏரியால எனக்கு வந்து சேலரி ரைஸ் ஆச்சு. 10,000 ரூபாய் சேலரி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுல வந்து 10 முதல் பலன் இயேசு கொடுத்தனா? முதல் பலன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க சேலரி 1 lakh. அப்போ கம்பெனி என்ன பண்ணும், 10,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம். அது ஃபர்ஸ்ட் முதல் பலன். அந்த முதல் பலன் ஆண்டுக்கு போகணும். 1 lakhல உள்ள 10,000 டைஸ் பிளஸ் இந்த முதல் பலன் ரெண்டையும் சேர்த்து போடணும். 20,000 நீங்க போடணும். அடுத்த மாசம் இருந்து நீங்க 1,00,000 அந்த 11,000 நீங்க போடலாம். இதுதான் நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய முக்கியதாகும். அப்போ இதுல நம்ம உண்மையா என்ன இருக்கனா? இல்ல எனக்கு முதல் பணம் வந்துச்சு, நான் அதை கொடுக்கல ஆண்டவருக்கு, இவரும் டைஸ் மட்டும் தான் கொடுத்தேன்னா அங்க லேக் ஆறீங்க. அதுல நீங்க உண்மையா இல்ல. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக்க முடியும், தசம் முதல் பலன் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கிற மல்கியால படிக்கிறோமே, நம்ம கொடுத்தோமா? கொடுக்கல. இல்ல இது எனக்கு சேலரிக்கு எப்பா உனக்கு திறமை கொடுத்தது யாரு? ஆண்டவர் தானே. அப்ப அவரு வந்து முதல் பலன் கொடுக்கும்போது முதல் பலன் ஆண்டவர் தானே போகணும். கொடுத்தோமா? இல்லையே. அது இன்னொரு ஹானரிங் காடு பத்தி இன்னொரு நான் பேசுறேன். அப்போ அதையும் நம்ம கொடுங்க. அந்த ஏரியால நான் எப்படி இருக்கேன்? இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு லேட்டா தான் வருவாரு. நீ சரியா சர்ச்சுக்கு லேட்டா கரெக்டா போறியோ அந்த டைமுக்கு? அப்படி அந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம தீர்க்கு பண்ணும் பொழுது, நான் ஒழுங்கா இந்த ஏரியால ஒழுங்கா இருக்கானா? நான் ஒழுங்கா இருந்தேன்னா தென் ஐ am able to ஐ மீன் ஒரு அளவுக்கு அவரை பத்தி நம்ம நினைக்கலாம். நானே ஒழுங்கா இல்லையே. இப்போ என்கிட்ட ஏகப்பட்ட குற்றம் இருக்கு. நான் எப்படி மற்றவங்களுக்கு நியாயம் இருக்க முடியும்? ஸோ வி ஷுட் நாட் டூ தட். நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட் எக்ஸப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒவ்வொருத்தரும் குறைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த குறைகள் நம்ம வந்து மற்றவங்களை பத்தி நியாயம் தெரிவிக்க கூடாது. அப்ப வரும்பொழுது என்ன செய்யணும்னா, இப்ப என்ன பண்ணா ஹவு டு டீல் வித் ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ். ஒரு ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ் வருது, அவரை பத்தி அரசியல் பிரச்சனை நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு அவரை நியாயம் தெரிவிக்கணும்னு எனக்கு தோணுது. அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஐ மீன் நீங்க சொன்னா நான் ஓப்பனா எதுவும் சொல்லல, ஜட்ஜ்மெண்ட் பாசல, அந்த மனுஷன் அந்த ஊழியக்காரை பத்தி தவறா எதுவும் பேசல, என் வாயை தந்து. ஆனா ஒரு ஸ்ட்ராங் தாட்டு அவரு பண்ணிட்டாருன்னு என் மண்டைக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. அப்ப என்ன பண்ண முடியும்? அது என்ன செய்யட்டும் அப்படின்னா, அந்த அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட கேப்சர் பண்ணுங்க. கேப்சர் பண்ணிட்டு இந்த நினைவு தேவன்கிட்ட இருந்து வருதா, சாத்தான்கிட்ட இருந்து வருதா? சில டைம் நம்ம ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அப்படி மவுண்ட் வேவரே இது மாதிரி போயிட்டு இருக்கோம். திடீர்னு நிறுத்திடுவோம். லிசன், திஸ் தாட் இஸ் நாட் கமிங் ஃப்ரம் த லார்ட், இட் இஸ் கமிங் ஃப்ரம் சேட்டன். இது வந்து தேவன்கிட்ட வரல. அதான் நான் சொன்னேன், குருவிகள் மேல சுத்திக்கிட்டே இருக்குது, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அது தலையில கூடு கட்டுறதுன்னு அவாய்ட் பண்ணலாம், தட்டி விட்டுறலாம். ரைட்டா? அதே போல இப்ப சுத்தம் தட்டி விடுமே அந்த குருவிகள்ல மேல போயிடும். அப்ப திருப்பி கையிறங்கும்போது மறுபடியும் கீழே வரும். ஆனா அதே நேரத்தில் கூடு கட்டுறது தவிர்க்கலாம். அப்ப இந்த எண்ணங்கள் வந்து இவரை பத்தி ஒரு எண்ணம் வருதுன்னா, இந்த எண்ணத்தை யாரு கொடுத்தா? சாத்தான் கொடுத்தானா? ஆண்டவர் கொடுத்தாரு? கண்டிப்பா ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. சோ இது சாத்தான்ல இருந்து வருது. சாத்தான் கொடுக்குற எண்ணத்தை நான் வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டேன். சோ அப்ப இது வந்து வெளியே இயேசு நாமத்தை இந்த சகோதரனை பற்றி இந்த ஊழியத்தை என்னை விட்டு கடந்து போவதாக ஐ கவர் மை மைண்ட் வித் பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் எண்ணம் வரவே வராது. சோ தட் நீங்க வந்து அந்த என்ன சொல்றதுன்னா, அப்படி என்ன சொல்லணும்னா, லார்ட் அந்த சகோதரையும் அந்த ஊழியக்காரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, அவங்கள பத்தி பேட் தாட் யாரோ ஒன்று போட்டாங்க, யாரோ வந்து சபையில சொல்லியிருப்பாங்க, அவர் அப்படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தாட் மைண்டுக்குள்ளேயே கரைஞ்சிட்டு இருக்கும்போது இயேசுனால ரிலீஸ் த தாட் அப்படி வரட்டி விட்டுட்டு நான் அவரை ஆசீர்வதிக்கிறேன். அப்ப நீங்க கேட்கலாம், எப்படிங்க அவரு தான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுட்டு நீங்க ஆசீர்வதிங்க? வசனத்துல போட்டுருக்கு, நீங்க ஆசீர்வதிக்கும் போது பீஸ் பி வித் யூ சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது பீஸ் பி வித் யூ சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்றீங்க. அந்த சமாதானத்துக்கு உரியவங்க இருந்தாங்கன்னா சமாதானம் அங்க போகும், இல்லாட்டி சமாதானம் உங்ககிட்ட திரும்பி வந்துடும்னாரு. அதே போல
ஐ பிளெஸ்ஸிங் சொல்றது தப்பே கிடையாது. அந்த சொல்லப்பட்ட ஆளுங்க பாக்கியவனா இருந்தா அந்த நீங்க சொன்ன பிளெஸ்ஸிங் வந்து அவருக்கு போகும். இல்லாட்டி அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு திரும்பி வந்துடும். ஸோ செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் ஒருத்தர் நியாயம் தீர்க்க முன்னாடி அவரை பத்தி நல்லா தெரியணும். தெரியலன்னா பேசவே கூடாது. அப்படியே தப்பு பண்றது அவருக்காக திறப்பின் வாசல் ஜெபிக்கணும். அவரை ஆசீர்வதிக்கணும். 2வது வந்து நினைவுகள் வரும்பொழுது இது யார்கிட்ட இருந்து வருது? தேவன்கிட்ட இருந்து வருதா? தேவன்கிட்ட வரும்பொழுது இந்த மாதிரி குற்ற உணவுள்ள எண்ணங்களை கொடுக்க மாட்டாரு. அவர் வந்து மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறது சொல்றாரு. நீ ஆசீர்வதிக்கணும்னு தான் சொல்றாரு வழிய அவனை குற்றப்படுத்தி சொல்ல மாட்டாரு அவரு. அப்ப இந்த எண்ணம் வந்து சாத்தான்ல இருந்து வருது. இப்போ சாத்தான்ல வரும்போது நான் என்டர்டெயின் பண்ண மாட்டேன். கெட் அவுட் ஆஃப் மீ மை தாட். என்ன மைண்ட் விட்டு வெளியே போ, உனக்கு என்கிட்ட அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு எண்ணத்தை என்கேப்சுலேட் என்னிடத்தை இயேசு ரத்தத்துக்குள்ள மூடிக்கொள்கிறேன், நினைவுகளை மூடிக்கொள்ள சொல்லும் பொழுது போயிடும். அதான் நம்ம வந்து ஒண்ணுக்கு வந்து கம்மியில படிப்போம். 11:27 படிங்க. நம்மை நாமே நிதானித்து நியாயம் தீர்த்து கொண்டால் நாம் நியாயம் தீர்க்கப்படும், தேவனை ரட்சிக்கப்படுகிறோம். அது வந்து கம்மியில வரும்பொழுது வரும். இப்ப அதான் சொல்றாரு, நம்ம நாமே நியாயம் தீர்த்து கொள்கிறோம். நான் பெர்ஃபெக்டா இருக்கேனா இந்த ஏரியால? மற்றவனை சொல்லி குறை சொல்ல முன்னாடி நான் பெர்ஃபெக்டா இல்லை. அப்ப நான் நோ அத்தாரிட்டி, எனக்கு வந்து அருகதையும் கிடையாது மற்றவங்களுக்கு நியாயம் தெரிவிக்கிறதுக்கு. ஆகவே நம்ம அப்படி செய்யும் பொழுது நம்ம நியாயம் தீர்ப்பு பண்ண மாட்டோம். ஒண்ணு வந்து 2 ரிப்ரஷன் ஞாபகம். ஒண்ணு வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஜட்ஜ் இமிடியட்லி. 2வது உங்க ஆசீர்வாதம் தடைப்படும். உங்க பேர் டிலே ஆகும். பேருக்கு ஆன்சர் வந்து டிலே ஆகும். அப்ப நீங்க ஒவ்வொருத்தராக போய் கேட்பீங்க, ஏன் பாஸ்டர் என்ன 1 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு என் மகளுக்கு ஏன் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, என் பையனுக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஏன் வீடு கிடைக்குது, எல்லாம் கேட்டுட்டீங்க 1 வருஷம். ஏன் இங்க ஓட்ட போயிட்டு இருக்கு, டேங்க்ல ஓட்ட இருக்கு. ஓகே, அதனால இதை நல்ல ஞாபகம் வச்சுங்க. மற்றவங்களை நியாயம் தெரிவிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கல. ஓகே, அவங்க தெரிஞ்சு 120% அவர் தப்பு சொன்னா இன்னும் ஒரு முட்டாள் போய் ஆண்டவரே அவர் மன்னிங்கப்பா, தெரியாம பண்ணிட்டாரு, மனுஷன். மோசைய பாருங்க, மிரியத்துக்கு குஷ்டரோகி வந்தியுமே மோசைய போய் ரிசைட் பண்றாரு, தெரியாம பேசிட்டு ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லி உடனே குப்புற விழுந்துட்டாரு. மனுஷரா இல்லையா? 7 தடவை மூச்சு துப்புனா உள்ள வந்துடலாம் அப்படின்ட்டு சொன்னாரா இல்லையா? அப்ப நம்ம வந்து ஒரு கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும்னா நம்ம அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். ஏதோ ஒரு எக்ஸ் மினிஸ்டர் அப்படி பண்ணிட்டாருன்னா நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்ததில்ல, யூடியூப்ல பாக்குறேன் கேட்கணும். இதுதான் ஆண்டவரே அவரை மன்னிங்க செய்ய சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஆண்டவர் மன்னிப்பாரு, மன்னிப்பதில் வல்லல் அவர். ஓகே, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் நீங்க லீட் பண்றீங்களா பிரேயர்ல? பிரதர் பாஸ்டர் நீங்க ப்ரே பண்ணுங்க. சரி, லெட் அஸ் ப்ரே. நீங்க ப்ரே பண்ணுங்க. அடுத்தது ஆஃபரிங் எடுத்துட்டு கம்யூனியன் போயிருங்க. சரி, நீங்க கண்ணு மூடிங்க. கேளுங்க. யாராவது நீங்க உங்க சொந்தத்திலேயோ அப்புறம் அதுக்கப்புறம் உங்க உற்றார் உறவினர்லையோ சபை மக்கள்லையோ ஊழியக்காரன் யாராவது ஒருவேளை நீங்க வந்து நியாயம் தெரிந்தீங்கன்னா இது ரைட் டைம். ஆஸ்க் காட் டு ஃபர்கிவ் யூ. ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நான் புத்தியீனமா செஞ்ச காரியத்தை மன்னிங்க, நான் இந்த மாதிரி தப்பா நியாயம் தீர்த்துட்டேன், இதனால என்னுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கு அப்படின்னு உணர்கிறேன், என்னுடைய ஜெபத்துக்கு பதில் டிலே ஆகுதுன்னு பார்க்குறேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் மாப்பிள்ளையும் வரமாட்டேங்குது, பையனுக்கு சரியானது வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, இதுக்கெல்லாம் ரூட் காசுன்னு பார்த்தா அடிப்படை காரணம் பார்க்கும்போது யாரையும் நியாயம் தீர்த்திருக்கேன், என்னை மன்னிங்க, உங்களுடைய திரளான மன்னிப்புகள் உண்டு என்று வேதத்தில் படிக்கிறோமே, ஒரு தடவை மன்னிங்க ஆண்டவரே, ஹேவ் மர்சி ஆன் மீ, இறக்க வைங்க, மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. கேட்டுட்டு பரிசுத்த ஆவியான உதவியோடு கூட இனிமேல் யாரையும் நியாயம் தீர்க்காதபடி 120% அவர் தப்பு பண்ண தெரிஞ்சா கூட மனம் இறங்கி அவருக்காக ஜெபிக்க கிருபை கொடுங்க. நாளைக்கு ஆண்டவர் கேட்பாரு, தெரிஞ்சுமே உனக்கு தெரிஞ்சது இல்ல, நீ ஏன் ஜெபம் பண்ணலன்னு கேட்பார்ல, அது முன்னாடி அவருக்கு முன்னாடி தலை குனிய கூடாது, ஆண்டவரே அவருக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லி கேளுங்க. உங்க இது ஆண்டவர்கிட்ட பேசட்டும். ஏதோ ஒரு மெசேஜ் இதோட மெசேஜ் கேட்டேன் போனோம் இல்லைங்க. அது we need to have blessing. கிறிஸ்தவ வாழ்க்கை ஏனோ வந்த முதல்ல சொன்னேன் ஆரம்பிக்கும் பொழுது, கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ வந்த போன இல்லை, ஒரு நல்லபடியா வாழ்ந்து இயேசுவை ஜீவிக்கிற தேவன் உலகத்தை காட்டணும்னா நீங்க நானும் ஆஸ்வதிக்கப்படணும். அந்த ஆஸ்வதி தடை இதுதான், இந்த தடை இருக்கக்கூடாது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளையில நியாயத்தை குறித்து மற்றவர்கள் நியாயம் தீர்ப்பதை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். உங்களுடைய வசனமானது முகம் பார்க்கும் கண்ணாடியை போல இருப்பதால அதை பார்க்கும் பொழுது எங்கள் இன்க்ளூடிங் மீ ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் சில காரியங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உமக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே.
எல்லாம் அப்பட்டமாக இருக்கிறது உமக்கு முன்னாடி. தேவன் கிருபை எங்கள் மன்னிப்பீராக. நாங்கள் யாரையாவது நியாயத்திலிருந்து அந்த வார்த்தைகளை கர்ஸ் பண்ணுகிறோம். அந்த வார்த்தைகள் முளைவு கிளம்பி விடாதபடி அதை எரித்து போடுவீராக. கருகி சாம்பலாக போவதாக. மாறாக யாரை நியாயத்திருத்தமா ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்க அக்கம் பக்கத்தார் ஆசீர்வதிக்கிறோம். எங்க உற்றார் உறவினர் ஆசீர்வதிக்கிறோம். இப்ப சடனா எங்களுக்கு தெரியல யாரை நியாயத்தின் இந்த பேபி பல 7 வருஷங்களுக்கு முன்னாடி சில வருஷத்துக்கு முன்னாடி நியாயம் தந்திருப்போம். அவங்களெல்லாம் நாங்கள் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றோம். எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்க மன்னிங்க, ஒரு தினம் மன்னிச்சு கிருபை கொடுங்க ஆண்டவரே. இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது தெரியும் பொழுது உடனே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராத பண்ணோம். அவங்களுக்கா ஒரு நிமிஷம் எடுத்து யாராவது அவங்கள பத்தி பேச வந்தா கூட அந்த இடத்த விட்டு விழுந்து கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. அப்படின்னு செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்காக காணிக்க கொடுக்க இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்க உங்க காணிக்க கொடுக்கலாம். ஸோ நான் பாஸ்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க. உங்களுடைய எல்லா முதற் பலனாலும் எல்லா விளைவுகளினாலும் சம்பாதியத்தினாலும் என்ன பண்ணுமா கர்த்தரை நம்ம கனம் பண்ணணும். நீதிமொழிகள் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகள். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும்னா கூகுள் பே ஸ்கேன் இதுல இருக்கு. அக்கௌண்ட்ல டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆமென். there is power in giving. கொடுக்கும் பொழுது அதுல வல்லமை இருக்கு. என் வாழ்க்கையில நான் அது அதிகமா நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். கொடுக்கும் பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும். கர்த்தர் கிருபையில கடன் இல்லாமல் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் வாழ்றதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதே போல நீங்களும் வாழணும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க வாழ்க்கையில கடன் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கடனும் இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சித்தம். எந்த ஒரு கடன்லயோ மாட்டி அது இருக்கு, அது ஆண்டவர் சித்தமே கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. ஸோ ஃபினான்ஸ்ல க்ரோ ஆகணும்னா அதுக்கு சிறந்த வழி என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. என்னன்னா, கொடுக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் அதிகமாகுது. ஃபைனான்ஸ்ல என் விசுவாசம் அதிகமாகுது. ஏன்னா கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டம் இல்ல, வாங்குறது ஈஸி. எவ்வளவு கொடுத்தாலும் இந்த கையிலயும் ஒரு லட்டு வாங்கிப்போம், அந்த கையிலயும் ஒரு லட்டு வாங்கிப்போம், வாயிலையும் ஒரு லட்டை வாங்கிப்போம். அது ரொம்ப ஈஸி. ஆனா கையில இருக்க லட்டை கொடுக்கறது தான் கஷ்டம் இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கொடுக்கறதா ரொம்ப ஆசீர்வதிக்க, பெற்றுக்கொள்றதை விட கொடுக்கறதா ரொம்ப ஆசீர்வாதம் அப்படின்னு பைபிள் வசனமே இருக்கு. இட்ஸ் மோர் பிளெஸ்ட் டு கிவ் தேன் டு ரிசீவ். ஏன் அப்படி போட்டிருக்காருன்னா, நம்ம கொடுக்கும் பொழுது என்ன சொல்றோம்னா, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஆதாரம், நான் உங்களை நம்பி இருக்கிறேன், இந்த பணத்தை நம்பி இல்லை. ஆகையால இதை நான் என்ன பண்ண போறேன், உற்சாகமா நான் கொடுக்க போறேன். ஊழியத்துக்கு கொடுக்க போறேன், திக்கற்றவர்களுக்கு கொடுக்க போறேன், விதவைகளுக்கு கொடுக்க போறேன். ஸோ கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா நிறைய கிவிங் இருக்கு. ஒண்ணு ஊழியத்துக்கு நம்ம கொடுக்குறோம், இன்னொன்னு திக்கற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள், அனாதைகள், அவங்களுக்கு கொடுக்குறோம், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்தது விதவைகளுக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. இந்த கிவிங்லாம் பைபிள்ல இருக்கு. புதிய ஏற்பாட்டிலே இருக்கு. ஆதி திருச்சபையில் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாங்க. திக்கற்றவர்கள் கொடுக்கணும், விதவைகள் கொடுக்கணும், ஊழியங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கறத ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க வெக்கப்பட்டே போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்க கொடுக்கும் பொழுது வெக்கப்பட்டு போகவே முடியாது. ஏன்னா நீங்க கொடுக்கும் போது யாரை நம்பி கொடுக்குறீங்க? கர்த்தரை நம்பி கொடுக்குறீங்க. ஆண்டவரே நான் இதை கொடுக்குறேன், என்ன நீங்க பார்த்து கொள்வீங்கன்ற நம்பிக்கையில நான் இந்த காசை தூக்கி என்ன பண்றேன், இந்த ஊழியத்துல கொடுக்குறேன், இந்த திக்கற்றவர்கள் கொடுக்குறேன், இந்த விதவைக்கு கொடுக்குறேன். ஏன்னா நீங்க என்னை பார்த்துக் கொள்வீங்க. நான் அந்த கொடுக்குற பணம் என்னை பார்த்துக்க போறது இல்ல, நீங்க என்னை பார்த்துப்பீங்க. நீங்க கொடுக்கும் பொழுது நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா உங்க நம்பிக்கை ஃபுல்லா இப்ப கர்த்தர் மேல போயிடுச்சு. ஆமென். your whole trust has gone on God. ஆமென். சோ கொடுக்கறது நல்லது. ஹல்லேலூயா. கொடுக்கறது நல்லது. இதை ஒரு ப்ராக்டிஸா நீங்க வச்சுக்கோங்க. இதை நீங்க ப்ராக்டிஸா பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய இடத்துல ஃபேவர் பார்ப்பீங்க. சரி, பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது இல்ல, பணம் மட்டும் கிடையாது இல்ல, நல்ல சுகம் தேவை, நமக்கு தயவு தேவைப்படுது. ஃபேவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தயவு தேவைப்படுது. தயவுலாம் தயவு தான் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு தயவு தான் பெருசு எல்லாத்தோடையும். தயவுன்றது சாதாரண காரியம் கிடையாதுங்க. தயவுன்றது சாதாரண காரியம் கிடையாது. சில இடங்கள்ல தயவு இருந்தா மட்டும்தான் காரியங்கள் மூவ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட தயவுகள் உங்களுக்கு உண்டாகும்.
ஸோ நம்ம கொடுக்கும் பொழுது இது எல்லாத்துக்குமான வழிகளை நம்ம ஓப்பன் பண்றோம். இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் கொடுக்கறதே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியம் தாங்க. அது வந்து இது கிடையாது, நேச்சுரல் காரியமே கிடையாது. இது வந்து ஆவிக்குரிய காரியம். ஆண்டவர் தான் கொடுக்கறது. ஆபேல் கொடுத்தான், வேதத்தில் எழுதி இருக்கல, விசுவாசனால கொடுத்தான் தான் போட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ கொடுக்க உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறவங்க நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுங்க. டைரக்டா அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா என் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தோம். அக்கௌண்ட் நேம் கிரண் பால் ஜேஜே. அக்கௌண்ட் நம்பர் 021201584236. ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 000212. அக்கௌண்ட் டைப் வந்து சேவிங்ஸ். ஸோ அக்கௌண்ட்ல கொடுக்குறோம், டைரக்டா இதுல கொடுக்கலாம். ஸ்கேன் பண்ணி கொடுக்குறோம், இந்த ஸ்கேன் பண்ணி நீங்க கொடுக்கலாம். என்னோட UPI நம்பர் 9884160264. என் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், UPI நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான்.